வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தேர்தல் வியூகம் பாய்ச்சலா பதுங்களா 3 முக்கியமான விஷயங்கள் உள்ளடக்கியதாக இன்றைய விவாதம் அமைய இருக்கிறது. ஒன்று, நாங்கள் தான் கிங் ஆக வேண்டுமா, கிங் மேக்கர் ஆக வேண்டுமா என்று தன்னுடைய தொண்டர்களிடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் திரு விஜயகாந்த் கேட்க தொண்டர்கள் எல்லாரும் கிங் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக திரு சுதீஷ் தலைமையிலான ஐடி விங் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை ஒரு பதாகையை வெளியிடுகிறது, சமூக வலைதளங்களாக பரவிடுகிறது. நாளைய முதல்வர் கிங், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். ஒரு அதிகார படிவம் துவங்குகிறது. உடனடியாக நாளைய முதல்வர் என்ற வாசகம் முதல் முறையாக இதற்கு முன்னால் 2-3 மாதங்களாக கடுமையாக எல்லா விதமான கூட்டங்கள் பிரச்சாரங்கள் எல்லா இடத்திலுமே பயன்படுத்தப்படாத ஒரு விஷயங்கள், அதிமுக மட்டுமே விமர்சித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம். இப்போது நாளைய முதல்வர் என்ற டேகை அவர்கள் சேர்க்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான கூட்டணிக்கு ஒரு எதிர்பார்ப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்கிறார்கள் என்ற கருத்து, மக்கள் நல கூட்டு இயக்கத்துக்கு வர வேண்டும் என்ற அழைப்பு, இந்த மூன்றுமே என்ன ஆகிறது ஒரு பிரதானமான கேள்வி இருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. திமுகவுடைய கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதா, மக்கள் நல கூட்டணி மட்டும் போக போறாரா அல்லது பாஜக கூட்டணியில் தொடர போகிறார் என்ற கேள்வி தாண்டி 28 எம்எல்ஏக்கள் பெற்றிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருந்தவர்கள் 8 எம்எல்ஏக்கள் உடனடியாக ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ராஜினாமா நேற்று கொடுக்கப்பட்ட அன்றே ஏற்கப்பட்ட அன்றே அவருடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவி செல்லாது என்று ஆகிவிட்டது. இப்படி அவசரமாக ஏற்பதற்கான காரணம் என்ன? அதிமுக அரசு எதிரிலே ஆளே இல்லை என்று தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே வேறொரு கூட்டத்தில் குறிப்பிட்டது போல எதிர்க்கட்சிகளே இல்லை என்பதை அதிகாரப்பூர்வமான அளவில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியா 75 நாட்கள் கூட இல்லாத இந்த சட்டமன்றத்துடைய ஆட்காலத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவி இல்லை என்று வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது அரசியல் பழிவாங்கும் போக்குதானா அல்லது சட்டப்படி எது நியாயப்படி நடக்க வேண்டுமோ அதற்கான ஒரு விஷயம் தான். இது சம்பிரதாய அறிவிப்பு தானே தவிர இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிபோனதானா? இந்த 3 விஷயங்கள் பற்றி தான் நம்ம இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தேர்தல் வியூகம் பாய்ச்சலா பதுங்களா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி. இந்த பகுதியில் நம்முடைய பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவன் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூத்த தலைவர் திரு ரவிக்குமார் நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழக்கறிஞர் முக்கிய பிரமுகர் திரு பிரசன்னா நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ரவீந்திரன் துரைசாமி தான் கேட்கலாம் பார்க்கிறேன். இந்த ஒட்டுமொத்தமா 3 நாள் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப குறிப்பா மாநாடு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் காஞ்சிபுரம் மாவட்ட வேடல் நடத்தின மாநாட்டில் நாங்கள் கிங்காக வேண்டுமா, கிங் மேக்கராக வேண்டுமா என்ற ஒரு பிரதானமான கேள்வி எழுப்பினார். ஒரு ஆச்சரியமா பார்த்தோம்னா இதற்கு முன்னாடி 2014 பாத்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை மாநாடா இருக்கட்டும், 2011 பாத்தீங்கன்னா சேலம் மாநாடா இருக்கட்டும், இது எல்லா இடத்துலயுமே தன்னுடைய தொண்டர்கள்ட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கருத்து கேட்கிற வழக்கம் வச்சிருந்தார். 2011 2014 இதே போலதான் கூட்டணி வேண்டாம் என்று தொண்டர்கள் கருத்து சொன்னார்கள். 2014 கூட சொன்னாங்க இந்த மாதிரி பத்திரிகையாளர் நண்பர்களே பாத்துக்கங்க, எல்லாம் கூட்டணி வேண்டாம் தான் சொல்றாங்க. 2014 வரைக்கும் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு 2011 கூட்டணி அமைச்சார், 2014 கூட்டணி அமைச்சார், 2016 என்ன பண்ண போறார்? உங்களுடைய பார்வை திரு ரவீந்திரன் துரைசாமி, 2016 கூட்டணி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது தன்னுடைய தலைமையில தனி கூட்டணி அமைப்பு வாய்ப்பு இருக்கா? இந்தியாவில் புதிய சக்தியா இந்தியாவில் திரண்ட தலைவர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்டிஆர் ஆந்திராவில் 50% மேல மக்கள் வாக்குகளை பெற்று நம்பர் 1 வென்றார். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் 33% வாக்களை பெற்று 2வது இடத்தில் மாற்று சக்தியாக காங்கிரஸ் ஆதரவில் ஆட்சி அமைத்தார். பின்பு முதல் சக்தியாக மாறிவிட்டார். அஸ்ஸாமில் பிரபலகுமார் மகந்தா இதே போல் வரும்போதே முதல் சக்தியாக ஆகிவிட்டார். நாம் ஆந்திராவில் எடுத்துக்கொண்டால் நம் சிரஞ்சீவி வரும்போதே 3வது சக்தியாக தான் வந்தார். விஜயகாந்தும் வரும்போதே சிரஞ்சீவியை விட பாதி அளவு ஓட்டு 8% வாக்குகள் எடுத்து 3வது சக்தியாக தான் வந்தார். வளரும் சக்தியாக 10 ஆகியது. அதுக்கு பிறகு அவர் 2011 திமுக அண்ணா திமுகவுக்கு இடையில் அவருக்கு பேலன்சிங் ஓட்டு எனப்படக்கூடிய 10% வாக்குகள் இருந்தது. அதை பயன்படுத்தி அதிமுக அணியில் சேர்ந்து இருவரும் பரஸ்பரம் உதவி அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிவிட்டார். இப்பொழுது அவருக்கு இருக்கிறது மற்ற திமுக அண்ணா திமுக அல்லாத கட்சிகளில் அவர் முதன்மையான கட்சி என்ற அந்தஸ்தை 2 முறை அதிமுக வீழ்த்திய கருணாநிதி கொடுக்கிறார். மற்றபடி 2009 இருந்த அந்த பேலன்சிங் ஓட்டு இன்னைக்கு அவருக்கு இருக்கிறா என்பதே கேள்விக்குறிதான். பேலன்சிங் ஓட்டு இருக்குதா அப்படிங்கறத கேள்விக்குறிதான் சொல்றீங்க. அந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் அவருடைய மாநாடு நடந்திருக்கிறது. அதை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி, மக்கள் நல கூட்டணி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் 3 கட்சிகள் அவர்களை பெரிதும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் திரு பிரசன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவற்றை கேட்க விரும்புகிறேன். அவர் சொல்றாரு தேமுதிகவுடைய ஓட்டு வங்கி குறைந்து கொண்டே இருக்கிறது, முன்னாடி இருந்த மாதிரியான இல்ல அப்படின்னு. ஆனா அவருக்கான டிமாண்ட் குறைந்தபாடு இல்ல. உங்களுடைய கட்சி தலைவர் பகிரங்கமாக வேலை கொடுத்தார், ஊடக நண்பர்கள் வாயிலாக நான் அழைக்கிறேன் சொன்னார். அதுக்கு பிறகு உங்களுடைய கட்சியோட பொருளாளர் கூட அதை வழிமொழிந்தார். இது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில திமுக பற்றியும் விமர்சிக்க பிரேமலதா அவர்கள் தயங்கவில்லை. உங்களுக்கு தெரியும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரை விஜயகாந்துக்கு இணையான மதிப்பும் மரியாதையும்
மக்கள் மத்தியில் தொண்டர் மத்தியிலான ஈர்ப்பும் அந்நியார் என்று அவருடைய தொண்டர்கள் அழைக்கப்படக்கூடிய பிரேமலதாவுக்கு உண்டு. அவருடைய கூட்டத்தில் குறைந்தபட்சம் 4 முறை தமிழ்நாட்டுடைய அழிவுக்கு காரணம் திமுக அதிமுக, தமிழ்நாட்டை பின்னடைவுக்கு கொண்டு சென்றது திமுக அதிமுக, காமராஜர் அண்ணா எம்ஜிஆரை தவிர வேறு எந்த முதலமைச்சருமே சரியா செயல்பட்டதில்ல, கருணாநிதி ஜெயலலிதா சொல்ல வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கா உள்ளது. சோ இந்த விமர்சன பார்வை முந்தா நாள் வரை தொடரும் போது திமுகவுடைய கூட்டணி அழைப்பு அப்படியே இருக்கிறதா? இதுக்கு நம்ம பலமுறை இதே மேடையில பதில் சொல்லியிருக்கோம். கூட்டணி அப்படிங்கிறது 1967 ராஜாஜி சுதந்திர கட்சியினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களை பார்த்து பேசாத விடயங்கள் இல்லை, மேடைகளிலேயே பேசப்பட்டிருக்கிற விடயங்கள். ஆனாலும் அன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு எதிரான தீய சக்தியை அகற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு ஒரு மிக பலம் வாய்ந்த கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அந்த ஒற்றை நோக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வெற்றி ரயில் புறப்பட்டு விட்டது, வருகிறவர்கள் ஏறிக்கொள்ளலாம் என்று தலைவர் கலைஞர் 1996 சொன்ன அதே விடயத்தை தான் வழிமொழிகிறேன். இரண்டாவது, என் மீது சேற்றை வாரி இறைத்தவர்களானாலும் பரவாயில்லை, என்னுடைய வண்டியில் ஏறிக்கொள்ளலாம். ஒரே ஒரு விடயம் தான் இது. அரசியல்ல தேர்தல்ல வெற்றி கூட்டணி அப்படிங்கறதும் அந்த தேர்தலினுடைய வெற்றி என்பது மையப்பொருளாக இருக்கிறது. இதைத்தான் சொன்னேன். இது இன்றைக்கல்ல, இது இன்றைக்கல்ல, கொள்கை என்பதற்கான விளக்கம் அண்ணா அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். தேர்தலில் கூட்டணி என்பது அன்றைக்கு இருக்கிற மக்கள் சார் முக்கிய பிரச்சனைகளை முன்னிறுத்தி அரசியல் இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து கொள்கையில் ஓரளவு சமரசம் செய்து கொண்டு தேர்தலில் வெற்றி கண்டு அன்றைக்கு இருக்கிற மக்கள் நல பிரச்சனைகளை முன்னெடுப்பதுதான் கூட்டணி, சோ கால்டு கூட்டணி அப்படின்னு அண்ணா மிக தெளிவாக சொல்லி. 2 நாட்கள் முன்னாடி கூட உங்களுடைய சகோதரர்கிட்ட நான் கேட்கும்போது, இங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கிட்ட கேட்கும்போது சொன்னேன், திமுக தலைவர் பலமுறை குறிப்பிட்டிருக்கார், கொள்கை தான் என்னுடைய வேட்டி போல, பதவி என்பது தோளில் கிடக்கக்கூடிய துண்டு போல, அதை நான் எப்பனாலும் தூக்கி எறிஞ்சினா வேட்டியை விட்டுற முடியாது சொல்றாரு. நீங்க சொல்றீங்க வேட்டி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், மூல துண்டு தான் முக்கியம் சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஒரே ஒரு விஷயம், முந்தா நேத்து நீங்க எந்த சகோதரர்கிட்ட பேசுனீங்கன்னு நான் இந்த கேள்விதான் நான் வைக்கிறேன். இல்ல அதுதான் முந்தா நேத்து எந்த சகோதரர்கிட்ட பேசுனீங்கிறதுக்கான பதில என்னால சொல்ல முடியாது. ஆனால் அண்ணா சொன்ன விடயத்தை ஆதாரப்பூர்வமாக அதை விட உங்களுடைய தலைவர் சொன்ன விடயத்தை அதைத்தான் சொல்றேன். அண்ணா சொன்னதைத்தான் தலைவர் கலைஞர் வழிமொழிவார். தலைவர் கலைஞர் வழிமொழிந்ததுதான் கடைமட்ட தொண்டனாகிய நான் வழிமொழிகிறேன். நீங்க திரும்ப தலைவர் கொள்கை அடித்தளம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த கொள்கை அடித்தளம் மக்களுக்கு எதிராக ஜனநாயகத்தை நசுக்குகிற, எல்லாவற்றையும் சர்வாதிகார போக்கிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த மக்கள் விரோத சக்தியான அம்மையார் ஜெயலலிதாவையும் அந்த இயக்கத்தையும் ஆட்சி விடத்திலிருந்து அகற்றி மக்களுக்கு நல்வாழ்வு கொடுப்பது என்பதும் கொள்கைதான். அந்த கொள்கைக்காக இந்த இயக்கங்களை சேர்த்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், போகத்தான் செய்யும். விமர்சனங்களினுடைய வார்த்தை என்பது அந்தந்த இயக்கத்தினுடைய தலைவர்களின் தராதரத்தை பொறுத்தது. அவர்கள் பேசுவதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். இன்றைக்கு எடுக்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை ஜெயலலிதா அம்மையாரை ஆட்சியிலிருந்து அகற்றுவது. அதற்கான பணிகளை திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாய் செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு இளங்கோவன் நான் கேட்கும்போது இதே விஷயம் தான் கேட்டேன். உங்களுடைய நோக்கம் தெளிவானது, அதிமுக ஆட்சியை இறக்க வேண்டும், மாற்று கருத்துல. நோக்கம் என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. உங்களுக்கு ஒரு பாலிசி அஜெண்டா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அவங்க இறக்கணும், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா பாலிசி அப்படிங்கிறது, பிரின்சிபல் அப்படிங்கிறது கொள்கை சார்ந்த விஷயங்களா இருக்கும்போது, கொள்கையில நீங்க தான் ஊழல் கட்சி, நீங்க தான் குட்டிச்சோராக்குனீங்க, நீங்க பின்னுக்கு சென்றீங்கன்னு உங்களையும் சேர்த்து விமர்சிக்கக்கூடிய ஒரு கட்சியோட 2 நாள் முன்னாடி, ஒரு 6 மாசம் முன்னாடி கூட காலம் மாறி சொல்லலாம், முந்தின தேர்தல் கூட மாறி சொல்லலாம், 2 நாள் முன்னாடி சொல்லலாம். மீண்டும் அதைத்தான் சொல்றேன். அவர்கள் அதிமுகவோட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முந்தின நாள் இன்னைக்கு இருக்கிற அண்ணன் மாஃபா பாண்டியராஜன் காலையில பேட்டி கொடுத்தார், அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று. சாயங்காலம் அதனுடைய தலைவர் கூட்டணிக்கு போனார்கள். ஆக தேர்தல் காலங்களில் வெற்றி என்பதுதான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. கொள்கையை தேர்தலில் கூட்டணி வைக்கிற காரணத்தினாலேயே கொள்கையை விட்டுக் கொடுப்பதாக இல்லை. இதற்கும் நான் ராஜாஜி அவர்களை தான் எடுக்கிறேன். அவர் அவருடைய கொள்கையில் இருந்தார், நாங்கள் எங்களுடைய கொள்கையிலே மிக திறம்பட செயல்பட்டோம். இதுதான் வித்தியாசம். நாங்கள் எங்கள் கொள்கையை என்றைக்கும் விட்டுக் கொடுப்பதற்கும் தயாராக இல்லை, விலை கொடுப்பதற்கும் தயாராக இல்லை. இன்றைக்கு இருக்கிற மிக முக்கிய பிரச்சனை இந்த சர்வாதிகார ஆட்சியை அகற்ற வேண்டும், அதுவும் கூட மக்கள் நலன் சார்ந்த கொள்கை என்பதை அடிக்கோடிட்டு வலியுறுத்த விரும்புகிறேன். ரவிக்குமார், நான் கேட்க விரும்புற விஷயம், அவர் சொல்றாரு இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு, இது வரலாற்றுல முதல் நிகழ்வு கிடையாது, இது போன்ற எதிரும் புதிருமாக இருந்த இயக்கங்கள் எல்லாம் கூட ராஜாஜி அவர்கள் நான் பூனலை பிடித்து ஓட்டு கேட்கிறேன்னு சொல்லி சொன்னார். இது மாதிரியான பல விஷயங்கள் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பகிரங்கமா அழைப்பு கொடுத்தீர்கள், நேரடியாக சென்று பார்த்து எல்லாம் அழைப்பு கொடுத்தீர்கள், இன்னமும் கூட அழைப்பு காத்துன்னு சொன்னீங்க. எனக்கு சந்தேகம் என்ன வருதுன்னு,
முதலமைச்சர் யார் அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களுடைய கூட்டணியை பொறுத்தளவுக்கு ஒரு மையப்புள்ளி ஓடிட்டு இருக்கு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டத்தில் என்ன சொன்னாரோ இல்லையோ ஒரு விஷயத்தை முன்னேற்படுத்திருக்காங்க, அதை யாரும் மறுக்க மாட்டாங்க நினைக்கிறேன். கிங் மேக்கர் நாங்க கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய மைத்துனரும் இளைஞர்கள் இருக்கிற திரு சுதீஷ் தலைமை அணி வந்து நாளைய முதல்வருங்கிற கோஷத்தை நேத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இல்ல, ஐ ஹேவ் டு அக்செப்ட் தட். இதுக்கு முன்னாடி இல்ல, நாளைய முதல்வர் கோஷம் அந்த வேடல் மாநாட்டுக்கு பிறகு துவங்கிவிட்டது. உங்களுடைய கூட்டணிக்கு அவர் வந்தால் அவரை கிங் ஆக்குவதற்கு பரிசீலிப்போம் சொல்லிட்டு திரு திருமாவளவர்கள் சொன்னதா என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா. ஒரு தலித் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா ஆகும் இல்ல அப்படிலாம் இல்ல. இப்ப சர்ச்சையா வரல, நாங்க அப்புறம் பார்ப்போம் 2016 அப்புறம் பார்ப்போம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா மறுத்து எதிர்த்து விளக்கம் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கான ஆளான விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மக்கள் கூட்டு இயக்கம் கிங் மேக்கரான்னு சொல்லி சொன்னோடனே அவர் ஆக்க தயார் அப்படிங்கிற முடிவுக்கு வருது. உங்கள்ட்டும் அதே கேள்விதான். ஒரு தலித், ஒரு கடைக்கோடி மனிதன், ஜனநாயகத்துடைய கடைக்கோடி மனிதன் ஜனநாயகத்தை சென்று சேர்க்கணும் ஒரு கொள்கை பிடிப்பு கொண்ட உங்களுடைய இயக்கம் கூட்டு இயக்கம் இதுவே வந்து இவ்வளவு பெரிய தயக்கத்துக்குள்ளாச்சு. ஓட்டு கொடுக்கிற யாரா ஒருத்தர் வந்தா போது நாங்க ஒரு முதலமைச்சராக தயாரா இருக்கோங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னு மற்ற கட்சியை பத்தி நம்ம என்ன விமர்சனம் வைக்க முடியும்? இல்ல, நாங்க வந்து இப்போ உடனே அவருக்கு முதலமைச்சரா அறிவிச்சிருவோம்னு எதுவும் சொல்லலை. எங்க தலைவர் இன்னைக்கு காலையில அவருடைய பத்திரிகை செய்தி வந்திருக்கு. அப்படியான ஒரு நிலை வந்தால் தேமுதிக எங்க மக்கள் நல கூட்டணிக்கு வந்தால் முதல்வர் வேட்பாளரை பற்றி நாங்க 4 தலைவர்களும் கூடி முடிவெடுப்போம் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் அவர் சொல்லியிருக்காரு. இல்லங்க, நான் சொல்றேன் இதே பிரச்சனை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசும்போது நம்ம வந்து கடுமையான விவாதங்கள்லாம் இதே மேடையில பண்ணிருக்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளருங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு கேட்டகரிக்கெல்லாம் மறுத்த ஒரு கூட்டணி மக்கள் நல கூட்டணி. இப்ப பேச்சு வரும்போது அதெல்லாம் கிடையாதுங்க, மக்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிற பழக்கங்கள் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. திருமாவளவனையோ மற்றொரு தலித்தையோ சொல்லும் போது இல்ல விளக்கம் கொடுக்க நிர்பந்தம் திருமாவளவனுக்கே ஏற்பட்டுச்சு இல்ல. நீங்க ஒரு விஷயம் சொல்ல நான் எழுப்புனது இப்போ கிடையாது, 2 ஆண்டுகளுக்கு நான் திருமாண்டு வார்த்தைக்கு வருவேன். நீங்க அதுக்கப்புறம் திருப்பி என்டாஸ் பண்ணீங்க. இல்ல நான் என்டாஸ் பண்ணேன் என்னுடைய நீங்க 2014 சொன்னது உங்கள் தலைவர் சொன்ன மாதிரி சொல்லாதீங்க. அதற்கு பிறகு நீங்கள் அன்றும் சொன்னீர்கள். இல்ல எப்போ நீங்க வந்து நம்பிக்கை பகிருங்கன்னு எஸ்எம்எஸ் பண்ணீங்க. இன்னைக்கும் என்ன சொல்றேன், அது மாதிரியான ஒரு பேச்சு கூட இந்த தமிழ் சூழல்ல இல்லையே என்கிற ஆதங்கம் இன்னைக்கும் எனக்கு இருக்கு. அந்த ஆதங்கம் சேர்ந்து இல்ல இப்போ இந்த பிரச்சனையில நீங்க கேட்கிற கேள்வி, இப்ப வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணியில் சேர்வாரேயானால் அவரை முதல்வர் வேட்பாளராக நீங்க அறிவிப்பீங்களா இல்லையா என்கிற கேள்வி, அதற்கு அது வந்து சும்மா நம்ம வந்து ஒரு ஹைபோதெட்டிக்கலா நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. ஒரு யூகத்தின் அடிப்படையில் முதல்வர் வேட்பாளர் என்கிற கான்செப்டே ஹைபோதெட்டிக்கல் தான். இல்ல முதல்வர் வேட்பாளர் தான் மாற்றமே தவிர நீங்களும் நான் ஆக்க முடியல. முதல்வர் வேட்பாளர் முன்னிறுத்துறதா இல்லையாங்கிற கேள்வி வரும்போது முன்னிறுத்தும் வழக்கம் இல்லை என்று மறுத்தது மக்கள் நல கூட்டணி. இப்ப விஜயகாந்த் வந்தா அப்படின்னு சொல்லும் போது நாங்க வந்து அதை பரிசீலிப்போம், நாங்க கிங் ஆக்க தயார் அப்படின்னு சொல்றேன். இல்ல இப்ப கோட்பாட்டு ரீதியாக நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயக முறையில ஒரு பிரதமர் இவர்தான் அப்படின்னு வேட்பாளரை முன்னிறுத்தியோ அல்லது முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்தியோ தேர்தலை சந்திப்பது நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயக முறைக்கு மாறானது. அது ஒரு அதிபராட்சி முறைக்கு இது எங்களுடைய கோட்பாட்டு அளவிலான எங்களுடைய நிலைப்பாடு. எல்லாருக்குமே திமுக உங்களுக்கு எல்லாருக்குமே கோட்பாடு ஒண்ணு, கொள்கை ஒண்ணு, நிலைப்பாடு ஒண்ணு. இல்ல இப்ப நீங்க இதுல நாங்க மாத்திட்டோமா இல்லையான்னு நீங்களே வந்து நீங்க சொல்றேன். நான் வந்து ஒரு வார்த்தை பேசுறீங்க. நீங்க ரவிக்குமார் சொன்னதை சொன்னேன், திருமாவளவன் அவர்கள் சொன்னதை சொன்னேன், நீங்க சொன்னதான் நான் ஒண்ணுமே சொல்றேன். இப்பவும் அதே தான் சொல்றோம். எங்களுடைய கோட்பாட்டு அளவிலான நிலைப்பாடு இதுதான். நீங்க அவர் வந்து வர்றாரு, இந்த டிமாண்ட் அவர் வைக்கிறாரா, இதெல்லாமே வந்து பின்னால தெளிவா அறிவிச்சிருக்காரு. கிங் மேக்கர் ஆக மாட்டேன், கிங் ஆவேன் அறிவிச்சிட்டாரு. இது அவர் மாநாட்டுல நீங்க சொன்ன முழக்கங்க. நீங்க வந்து இப்ப ஒரு கூட்டணியில நாங்க சேர்றோம், இப்ப நீங்க திமுக அவர் சேர்றாருன்னு வச்சீங்க, திமுக கூட்டணியில அல்லது பாஜக கூட்டணியில சேர்றாருன்னு வச்சீங்க, அல்லது மக்கள் நல கூட்டணியில சேர்றாருன்னா இங்க கூட்டணியில சேரும் போது அவர் இந்த நிபந்தனைகளை வைத்தால் அதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறது அந்த சமயத்துலதான் வரும். நாளைய முதல்வர் அவங்க தெளிவா அறிவிச்சு போயிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் 75 நாள் இருக்கு. எங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நாங்களும் வந்து எங்க தலைவரை நாளை முதல்வர் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். யாராவது வந்து முதல்வர் வேணான்னு சொல்லி எங்க தலைவரெல்லாம் நாங்க முதலமைச்சர் ஆக்க மாட்டோம்னு ஏதாவது கட்சி நடத்துறாங்களா? எங்க கட்சியும் அதுதான் வந்து எங்களுடைய தலைவரை முதல்வர் ஆக்கணுங்கிறதா எங்க கட்சியுடைய நோக்கமோ எங்க தொண்டருடைய நோக்கமோ. அப்படி சொல்லவே இல்லை நோக்கம் அது இல்லைங்க. இப்ப நீங்க ஒரு கூட்டணி அமைக்கும் போது இப்ப நாங்க வந்து திமுக கூட்டணியில போறோம், நீங்க வந்து கலைஞரை எப்படி முதலமைச்சராக ஏற்றுட்டீங்க, அல்லது அதிமுக கூட்டணியில போறப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து வலிமையான இயக்கம் மறுப்பீங்களா?
நீங்க ஓட் ஷேர்ல வந்து அவங்க அதிகமா ஓட் ஷேர் இருக்குதா, அதனாலதான் அவங்க முதல்வர் வேட்பாளர் முன்னிறுத்துறாங்க, அதனாலதான் நாளே முதல்வர் கோஷத்தை வைக்கிறாங்க. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா வந்து இப்ப நீங்க ஒவ்வொரு கட்சியும் இருக்கு, இப்ப இந்த இதுல இருக்க 4 கட்சியும் இருக்குது, 4 கட்சிக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்குது. இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ தேசிய கட்சி 4 பேருமே தனித்து போட்டிட்டு ஆட்சியை பிடிக்க முடியாது என்று உணர்ந்தப்பதான் 4 பேரும் கூட்டு இயக்கமா சேர்ந்து இருக்கிறீங்க. தேமுதிக அப்படி நிர்பந்தம் கிடையாது, அவருடைய தலைமையில கட்டமைக்க முடியும்ல. அமைக்கட்டும், யார் வேணாம்னு சொன்னா நீங்க எங்களோட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தால் அப்பொழுது இந்த நிபந்தனையை அவர் வைப்பாரேயானால் அப்பொழுது நாங்க கூடி பேசி முடிவெடுப்போம் தான் சொல்றோமே தவிர, இப்பயே யூகத்தின் அடிப்படையில் நாங்க வந்து இதா செய்வோம் அதை செய்வோம் நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? அதை எப்படி நீங்க எங்ககிட்ட கேக்குறீங்க? நீங்க நிச்சயம் கஷ்டமான விஷயம் தான். திரு ராகவன், 2014 பாராளுமன்ற தேர்தலும் போது பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாஜக இதை தாண்டிய ஒரு ஓட்டு வங்கியாக மோடி அலை, இது இத்தனையும் சேர்ந்து இருந்தது இந்தியா முழுக்க இருந்தாலே தமிழ்நாட்டில் வீசியது 19 விழுக்காடு, கிட்டத்தட்ட ஒரு 3வது மிகப்பெரிய சக்தியாக மலர முடிந்தது. இப்போது உங்களுடைய கூட்டணியில மதிமுக இல்ல, பாமக இல்ல, தேமுதிக இருக்குமானே தெரியல. நீங்கள் தொடர்ந்து வெளியிட்டு வரீங்க, அவர் நான் போனேன்னு எப்ப சொன்னாருன்னு சொல்லிட்டு வரீங்க. தேமுதிகவும் பாஜகவும் கூட்டணி நீடிக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே, அப்படியே வச்சுக்கிடுவோம். நீங்கள் எதை நம்பி ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க முடியும், மாற்று சக்தியா வர முடியும்? எதிர இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக திமுக 2 வலுவான இயக்கங்கள் இருக்குன்னா பாமக உங்களோட இல்ல, மதிமுக வேறொரு இயக்கம் கண்டுருச்சு. இப்ப எதை நம்பி நீங்க விஜயகாந்த் வரணும் உருவாக்குறீங்க? அவர் வந்தாலுமே நீங்க எதை நம்பி நீங்க அடுத்த கட்டத்தை கொண்டு போக முடியும்? இல்ல, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதாவது கூட்டணியினுடைய எண்ணிக்கை பலத்தை வைத்துக் கொண்டு ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் வராதுன்னு சொல்ல முடியாது. நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ், அதாவது வாஜ்பாய் அவர்கள் 22-23 கட்சி வச்சிருந்தோம். இப்ப நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சிக்கு வரும்போது, இன்ஃபேக்ட் அந்த 23 கட்சி வச்சிருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற இடங்கள் 182 தான். ஆனால் இப்ப இந்த 2014 கூட்டணின்னு பாத்தீங்கன்னா மேஜர் பெரிய சிரோன்மணி அகாதல், சிவசேனா இந்த மாதிரி கட்சிகள் தானே தவிர 23 கட்சி எல்லாம் கிடையாது. ஆனா நாங்க 282 சீட் வாங்கியிருக்கிறோம். அதனால கூட்டணியில இப்ப நீங்களே சொன்னீங்களே, இப்ப 4 பேர் அவங்க இருக்கிறாங்க, 4 பேர் இருந்து ஆட்சிக்கு வந்துட முடியுமா? எண்ணிக்கை தான் முக்கியம். அவங்க 4 பேர் இருக்கிறாங்க, திமுக கூட அவ்வளவு இல்ல, அதனால அவங்க ஆட்சிக்கு வந்துட முடியுமா அப்படின்னு நீங்க சந்தேகத்தை எழுப்பீங்க. அதேதான் நீங்க தனியாக ஆட்சிக்கு வந்துருவீங்க. இல்ல, ஒரு நிமிஷம், அதான் நான் சொல்லுவது, ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு அந்த சந்தர்ப்பங்கள் சமயங்கள் அது காரணமே தவிர 10 பேர் கூட வச்சதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. 10 பேர் இல்லாம 2 பேர் தான் இருக்காங்கறதுனால அது வராதுன்னு சொல்ல முடியாது. 10 பேர் இருக்கிறது இல்லீங்க. போன முறை உங்களோட நண்பர்கள் இருந்தாங்க இல்லையா, அதையும் அதை தாண்டி ஒரு எதிர்பார்ப்பு, மோடி வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, இது எல்லாம் சேர்ந்து தான் 19 விழுக்காடு பெற முடிஞ்சது. மோடி வரணுங்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு கிடையாது. ஏன்னா மாநில சட்டமன்ற தேர்தல் ஒண்ணு, பெரும்பங்காளிகளா இருந்த மதிமுக பாமக 2 பேர் இல்ல. சோ உங்களுடைய வந்து ஒரு 2/3 கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கிறதா ஓட்டு விகிதத்தை பார்க்க முடியும். நான் சொல்றேன் அது ரைட். ஆனால் கடந்த முறை 19% வாங்குவது என்னவா இருந்தோம்? இதோ மோடி வருவார் பிரதம வேட்பாளராக, குஜராத்துடைய முதலமைச்சராக செயல்பட்டிருக்கிறாரு, இப்ப பிரதம வேட்பாளர் சொல்லி இருக்கிறோம், அங்க சாதிச்சவர் இங்கேயும் சாதிப்பார்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து வாக்குகளை கேட்டோம். ஆனா இப்ப பிரதமராவே வந்துட்டார், 1.5 வருஷம் ஆச்சு. தமிழ்நாட்டில் பல சாதனைகள் எங்களுக்கு சொல்லிக் கொள்ற அளவுக்கு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்த மோடியை வைத்து வாக்குறுதிகளை கொடுத்தோம், வந்த இந்த 1.5 வருஷத்துல இவ்வளவு செஞ்சிருக்கிறோம் சொல்ற சாதனைகளை பட்டியலும் இதை வைத்து கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டில் நீங்க விஜயகாந்த் சொல்லுங்க, தமிழ்நாட்டில் நாங்க மீனவர் 5 மீனவருடைய தூக்கு தண்டனை இருந்து மீட்டதுல சரி, இந்த முல்லை பெரியாறுல 142 அடிக்கிறதுனாலும் சரி, ஃபாதர் அலெக்ஸ் மீட்டு வந்ததும் சரி, கோர்ட் ஆர்டர் எவ்வளவு வருஷமா கையில வச்சிருக்காங்க. கோர்ட் ஆர்டர் சார் எக்ஸிக்யூட் பண்ண முடியாம தானே கையில ஆர்டர் வச்சிருக்கீங்க. கோர்ட் ஆர்டர் எல்லாத்துக்கும் தான் கோர்ட் ஆர்டர் கையில வச்சிருக்கீங்க. வைகோ எத்தனையோ நடந்தாரு, ஆனால் நிறைவேற்றியது யார்? இந்த கவர்மெண்ட், நரேந்திர மோடி கவர்மெண்ட். ஃபாதர் அலெக்ஸ் அங்கிருந்து ஆப்கானிஸ்தானில் மீட்டு வந்தோம். திருத்தணிக்கு மேல திருவள்ளுவர் கொண்டே போனதில்லையே சார். 50 ஆண்டு காலம் ஆட்சியில, திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியில, இன்னைக்கு 2015 பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம், எடியூரப்பா வந்ததுக்கு அப்புறம் அங்க பெங்களூர்ல சிலை வந்தது, திருவள்ளுவருக்கு திறக்கப்படாமல் இருந்த சிலை, அதை திறக்கணுங்கிறதுக்கு பிஜேபி ஆட்சி வர வேண்டியது பெங்களூர்ல. இன்னைக்கு திருத்தணி 2015 சர்வஞர் சிலையை திறந்தாங்க, அங்க வந்து திருவள்ளுவர், அப்ப கூட உங்களுக்கு திமுக சொல்ல முடியாது. நான் அதே கலைஞர் பலமுறை இருந்திருக்கிறார் முதலமைச்சரா, அப்ப திறக்கணும் திறக்கலாம். அங்க கலைஞர் இருக்கிறது முக்கியம் இல்ல, கலைஞர் இங்க பலமுறை இருந்திருக்கிறார், ஆனா அங்க திறக்க முடியல. சர்வஞர் சிலை இங்க திறக்கல. எடியூரப்பா வந்ததுக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் அங்க திருவள்ளுவர் சிலை திறக்க முடிஞ்சது, இங்க திறக்க முடியும். தமிழ்நாட்டிலும் கூட திருவள்ளுவர் 2015 இன்னைக்கு வந்து உத்தரவாதமான கூட்டணி வச்சுக்கிறோம். நான் இன்னும் நம்பல தேமுதிக பாஜக கூட்டணி அப்படின்னு உங்களுடைய நம்பிக்கை நான் வந்து அப்படியே ஏற்கிறேன். ரெண்டும் எதை முன்னிறுத்தீங்க நான் கேட்கிறேன். மத்திய அரசு சொல்லிட்டே இருக்க போறீங்களா? விஜயகாந்த் முதலமைச்சர் சொல்லுவீங்களா? நான் என்ன சொல்றேன்,
எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட வியூகங்கள் எதிர்கட்சியினர் அமைக்கிறார்களோ அதற்கேற்ற போல நாங்களும் வியூகம் அமைப்போம். எதுவுமே கிளியரா இல்லாத மாத்திரம் நீங்க சொல்லுங்க சார். 2 பெரிய கட்சி சொல்லிட்டீங்க, ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொன்னீங்க. ஏடிஎம்கே என்ன நிலைப்பாடு, கூட்டணி யார் இருக்காங்க? அவங்க அவங்களுடைய பொதுக்குழுல போட்ட தீர்மானம் எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் வழங்குற தீர்மானம் போட்டிருக்காங்க. திமுக பெரிய கட்சி, என்ன கூட்டணி இப்ப அமைஞ்சிச்சு இப்போ எக்ஸப்ட் காங்கிரஸ். இன்னைக்கு வந்து ரயில் ஓடுது, வாங்க வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. இல்ல சொல்ல நாங்க வர தயாரா அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. உங்க ரயில்ல சக்கரமே இல்லன்னு. இல்ல திமுக ரயில்ல சக்கரமே இல்லாம தண்டவாளத்துக்கு வெளியில கிடக்கும். திமுக போல ரொம்ப தெளிவா சொல்றார். நாங்க வந்து எங்களுடைய முறைப்படியான அழைப்பு எல்லாரும் கூட்டம். ஆனால் யாரையும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் திமுக இல்லைன்னு தெளிவா அறிவா கோபாலபுரம் வீட்டு முன்னாடி சொல்லியிருக்கிறார். கூட்டணிக்கு தயார். அதனால வந்து நான் சொல்லுங்க, பாமக எங்க கூட்டணி இருக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் இல்லன்னு சொல்லிட்டு முதல்வர் அறிவிச்சு போயிட்டாரு. தேமுதிக எங்க கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நான் சொன்னேன், நான் விஜயகாந்த் 100 முறை கேட்டாரு. நீங்க எதுவுமே எல்லாரும் என் கூட்டணி இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. பாருங்க, நான் என்ன தெரியுமா சொல்றேன், இன்னைக்கு விவாதத்துல வந்து நீங்க கூட்டணி எப்படி போகும் அதெல்லாம் இப்ப யாராலையுமே முடிவு பண்ண முடியாது. தேமுதிக உங்களுக்கு வந்து நேரடியான உறவு இருக்கா இல்லையா? பாண்டே, அன்னைக்கு நேற்றுக்கு முன்தினம் நடந்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்டபடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவையும் அப்படியே பிளாஸ்ட் பண்ணார். பார்த்தோம். நரேந்திர மோடியை பற்றியோ மத்திய அரசாங்கத்தை பற்றியோ ஏதாவது குற்றம் கொண்டாரா? இருக்கட்டுங்க, நீங்க தானே கேக்குறீங்க, பிஜேபி தானே கேக்குறீங்க, தேசிய கட்சி நாங்க, எங்களை பத்தி தானே கேக்குறீங்க. அதனால இல்ல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இது ஒரு பாயிண்ட் இல்லையா? ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய பாயிண்ட். சட்டமன்ற தேர்தலில் ஏன் வந்து பாராளுமன்றத்தை பத்தியும் மத்திய அரசு பற்றி விமர்சிக்கல ஒரு கேள்வி வந்து, அதனால அவர் எங்களுடைய கூட்டணியில் இருக்காரு. நான் திரு கே பாண்டியராஜன் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்தவர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் அதிமுக இணைவதற்காக காத்திருப்பார். உங்கள்ட்ட என்னுடைய கேள்வி, உங்களுடைய ராஜினாமா கடிதங்கள் எல்லாம் 8 பேரும் சேர்ந்து மிச்சம் 2 பேரும் வேற வேற கட்சியில் கொடுத்தீங்க. கொடுத்த அன்னைக்கே ஏற்கப்பட்டுருச்சு, ஏற்கப்பட்ட அன்னைக்கு அறிவிக்கப்பட்டுருச்சு, அறிவிக்கப்பட்ட அன்னைக்கே வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட எதிர்கட்சி தலைவர் பதவி போயிடுச்சு. எவ்வளவு வேகம் இந்த சட்டமன்றம் இயங்குது அப்படிங்கறத பார்க்கும்போது ஒரு தெளிவான திட்டமிடல், ஒரு ஸ்கெட்ச் போட்டு நான் எத்தனை மணிக்கு வர்றேன், அது 8 பேரும் சேர்ந்து எப்படி வர்றோம், நீங்க எப்ப கொடுப்பீங்க, எப்ப வாங்கணும், எல்லாமே ஆர்டர் ரெடியா இருந்தாலே தவிர இவ்வளவு நான் வந்து ஒரு விமர்சனமா சொல்ல, ஒரு அருமையான பிளானிங்க நான் திட்டமிடல நான் பார்க்கிறேன். இந்த வேகம் திரு பழக்கருப்பையா அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்த போது எங்க போனது? பழக்கருப்பையா கேட்கிறார், நான் ராஜினாமா கடிதம் கொடுத்தது ஏத்துக்கிட்டாங்களா இல்லையானே தெரியலங்க, கையில வாங்க கூட மாட்டோம், ஆளாளுக்கு ஓடுறாங்க அப்படின்னா. பொதுவாக இந்த அரசாங்கம் வேகமாக இயங்குற அரசாங்கம். அதனால நீங்க கேட்கிற முதல் கேள்வி இது ஒரு எக்ஸெப்ஷன் சேர்த்து கேட்டேன். நீங்க அக்செப்ட் பண்ணாங்க. எத்தனை நாள்ல அவருக்கு அவர் கொடுத்து 2 நாள்ல அக்செப்ட் பண்ணியாச்சு. அதனால நாங்க பிரஸ் ரிலீஸ் நாங்க பார்க்கல. இன்னைக்கு வந்து நாங்க உங்களுக்கான பிரஸ் ரிலீஸ் பார்த்தோம். அதற்கான இவங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவி பொறுப்பு பார்த்தோம். ஒரு கலை அரசனுடைய பதவி அவருடைய ராஜினாமா கடிதம் வந்து பார்த்தோம். எல்லாத்துக்கான பிரஸ் ரிலீஸும் அதிகாரப்பூர்வமா பார்க்க முடிஞ்சது. 2 கம்பேரபிள் கேசஸ் கிடையாது. பழக்கருப்பையா கேஸ் வேற, எங்க கேஸ் வேற. இரண்டாவது வந்து இன்னும் இருக்கிறது 10 நாள் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு 8 நாளோ 10 நாளோ தான் இருக்க போகுது. அதனால இந்த சட்டமன்றத்தின் லைஃபே அதோட டெர்மினேட் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சிடும், தேர்தல் அறிவிக்கை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு அருமையான விஷயம் சொன்னீங்க. இந்த சட்டமன்றத்துடைய ஆயுட்காலம் 75 நாட்கள் இருக்கு. இந்த சட்டமன்றத்துடைய ஆட்சியாளர் 10-15 நாட்கள்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட போகுது. இந்த இடத்துல ஒருத்தருடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியை புடுங்கணும், பறிக்கணும், அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கணுங்கிற என்ன அவசரம்? இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிற விமர்சனத்துக்கு ஏன் நாமளே ஆட்படணும்? இல்ல, கண்டிப்பா இது அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் நினைச்சிருந்தா எப்போ வந்து எங்க 8 பேரையும் வந்து வெளியே அனுப்பியிருக்க முடியும். அதைத்தான் நாங்க சேலஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம் கடந்த 2 வருடங்களாக. ஓகே, அவர் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வந்து வச்சுக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினாலதான் எந்த முடிவுகளும் எடுக்காம நேற்று வரைக்கும் எங்களை அடிப்படை உறுப்பினராக கட்சியில் வச்சுட்டு தான் இருந்தாரு. அதனால இது அவர் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பிடித்து வைத்திருந்ததும் அவரது முடிவால், இன்னைக்கு அது அவர் விட்டு போனதும் அவரது முடிவால் தான் நான் சொல்றேன். உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும், உங்களுக்கு பிறகு தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியவர் திரு பண்டுரி ராமச்சந்திரன். அரௌண்ட் தி சேம் டைம் அருண் சுப்பிரமணியன் தான் அதுக்கப்புறம் எண்ணிக்கை தேடி வாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் உங்க 8 பேரும் கணக்கு பார்க்கிறோம். நீங்க ஒரு பஞ்சா நீங்க இயங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு போயிட்டார். உடல்நிலை காரணமாக. உண்மையிலேயே இன்னைக்கும் அதிமுக முக்கியமான பொறுப்புல இருக்காரு. உங்களுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டாரு, உங்களுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் வந்துருச்சு, உங்களுக்கு முன்னாடி அதிமுக இணைஞ்சிட்டாரு, உங்களுக்கு முன்னாடி அதிமுக பொறுப்புல இருக்கிறார். கண்டிப்பா அன்னைக்கு தேதிக்கு வந்து he was hospitalized. அது நிஜம்தான். அது வந்து அவர் சொன்ன காரணம் உடல்நிலை காரணமாக
எம்எல்ஏ பொறுப்பு என்னால நிறைவேற்ற முடியாம இருக்கனால ராஜினாமா பண்ணேன்னு சொன்னாரு. அதற்கு 3-4 மாதங்களுக்கு பின் தான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்தார். இது வரலாறு. ஓகே, நீங்க 8 மாசமா நீங்க வந்து நீங்க 8 பேருமே ஒரு கடுமையான அதிருப்தியில் இருந்தாலுமே நீங்க தேமுதிக இயங்க விரும்பவில்லை என்பதும் அதிமுகவுக்கு முழுமையாக ஆதரவா இருந்தீங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உங்களுடைய கட்சியை சேர்ந்த உங்களுடைய ஏற்கனவே இருந்த கட்சியை சேர்ந்த திரு அருண் பாண்டியன் அவர்கள் விஜயகாந்தை பார்த்து கேட்கல எங்களுடைய பிராண்ட் எப்ப மாறும், தமிழக முதலமைச்சரை பார்த்து கேட்டாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, அதான் சொல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, நாங்க வந்து அவர் ஏங்களை நீக்கல, நீங்க அங்கெல்லாம் கேட்டுக்கணும், இவ்வளவு விமர்சனம் பண்றோம் நீக்க அங்கெல்லாம் கேட்டுக்கணும், பிராண்டை எப்ப மாத்துவீங்க இங்கெல்லாம் கேட்டீங்க. திருப்பி கேட்டோம், பலரும் கேட்டோம். சுந்தரராஜன் கேட்டாங்க, சாந்தி கேட்டாங்க, பத்திரிகைகள் மூலமா கேட்டாங்க, எல்லா ஊடகங்கள் மூலமா கேட்டாங்க, இதே மேடையில கேட்டிருக்காங்க. அவர் துணிவு இருந்தால் நீக்கட்டும் சொல்லி சொன்ன கதைகள்லாம் நிறைய இருக்கு. அதனால கேட்கலன்றது உண்மை கிடையாது. எங்களுக்கும் கூட ஒரு காலகட்டம் வரைக்கும் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும், அப்படி செய்யணும்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்தது. கண்டிப்பா வந்து எனக்கு குறிப்பா சொல்ல போனா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு தான் அம்மாவை நான் சந்திக்க போனேன். ஆனா வந்து எனக்கு அவங்க சொன்னப்போ சரி இருந்து தொகுதி மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை கீப் அப் பண்ணணும், அதற்கு வந்து அந்த சந்திப்பு உபயோகமா இருக்கும். உங்களுக்கு தெரியும் எந்த எதிர்பார்ப்புடையும் ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் தமிழகம் வந்து இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கு. ரைட். நீங்க 8 பேர் வந்து அழகா ராஜினாமா பண்ணிட்டு அழகா இடைத்தேர்தல் செஞ்சுட்டு 8 பேரும் திரும்ப மக்கள் மன்றத்தோட மக்களோட ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி பெற்று வாங்க அமைச்சர் பெருமக்களா பாருங்க, யார் தடுக்கிறா? தேவையில்லாத டிஸ்ட்ரப்ஷன் நினைச்சோம். ஒன்னு. ரெண்டாவது வந்து அந்த ஒரு 6 மாசம் கேப் விட்டு அந்த இடத்துல தொகுதிக்கு மக்களுக்கு சேவை செய்யாமல் போறது தவறுன்னு நினைச்சோம். பல விஷயங்கள் வந்து அம்மாவால் சாதிக்கப்பட்டது இந்த கடந்த 2 வருடங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க யார் ராஜினாமா பண்றதுக்கும் அவங்களுடைய சேவை தொடர்றதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது சார். ஜூன் 12, 20, 13 நான் அம்மாவை சந்தித்ததிலிருந்து இந்த 2.5 வருடங்களை பொறுத்த வரைக்கும் இதுல அந்த டிஸ்ட்ரப்ஷன் இருந்திருந்ததுன்னா அதனால பிரச்சனை தான் உருவாயிருக்குன்றது என்னோட கருத்து. இல்ல அது ஒரு ஒரு 2.5 வருஷமா அம்மாவை சந்திச்சதுக்கு அப்புறம் நாட்டுக்கு நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்குங்கிறாரு. என் தொகுதிக்கு அவருடைய அவர் உங்க சொந்த தொகுதியை தான் பேசுறேன். நாட்டுக்கு மாஃபா பாண்டியராஜன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சொந்த தொகுதியில போன வாரம் இருந்துட்டு வந்ததுனால பேசுறேன். திமுக அமைச்சருடைய சாக்கடை இருக்கு இல்லையா, சாக்கடை இருக்கு இல்லையா, அந்த சாக்கடை பாதாள சாக்கடை, அந்த திட்டம் நாங்க போட்டது இன்ன வரைக்கும் முடிக்கல. அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்ல விடுங்க, நான் முடிச்சேன். நான் முடிச்சிடுறேன். நான் முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. சொல்லுங்க. 2.5 வருஷமா பல நல திட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறவரு KKSSR என்கிறவர் வந்து அன்றைக்கு தான் அமைச்சராக இருந்தார், அன்றைக்கு தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இன்றைக்கு எந்த அதிகாரத்திலும் இல்லை. இவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். அம்மாவை பார்த்தா அம்மா அப்படியே தலைகீழா தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்டினவங்க சாக்கடை போட்டு கொடுக்கலையே சார் உங்க தொகுதி மக்களுக்கு. நீங்க எங்க போனீங்க? நீங்க ரெண்டு கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. இருங்க, 2 கேள்வி. ஒரு நிமிஷம். இன்னொரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ரொம்ப முக்கியமான கேள்வி. ரொம்ப முக்கியம். தயவு செய்து ஒவ்வொரு முறையும் திமுக பெருமாள் இதை செய்ய வேண்டாம். அவர் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் ஒரு விஷயம் யாருமே முதல் சுற்றுல யாருமே டைவர்ட் பண்ணல. அவர் கேட்டா அவருடைய பதில முடிச்சிட்டேன். அப்புறம் நீங்க இன்டர் பண்ணுங்க நான் சொன்னேன். இருந்தாலும் நீங்க கேட்டா அனுமதிச்சேன். பட் ஒரு கேள்வி வச்சிட்டீங்க. நீங்க வச்ச கேள்வி பாதாள சாக்கடை திட்டத்தோட உங்க 2வது கேள்வியா இருக்கக்கூடிய ராமமூர்த்தி மேம்பாலத்தையும் சேர்த்தே நான் ஆன்சர் பண்றேன். ராமமூர்த்தி முடிச்சுக்கிறேன். தொடர்பு இருக்கு. திரு KKSSR அவர்கள் திமுக அமைச்சர் முடிக்க விடுங்க. ஏமாற்றீங்கன்னா சொல்றேன். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு இருக்கிறது அந்த இடத்துல. அந்த ராமமூர்த்தி மேம்பாலமும் பாதாள சாக்கடை 2 மிக முக்கியமான பிரச்சனைகள். நான் கொடுத்த வாக்குறுதிகள் மிக முக்கியமான விஷயங்கள். பாதாள சாக்கடையில கான்ட்ராக்டர் வந்து முடிக்க முடியாம அதை பாதியில விட்டுட்டு போயாச்சு. அதை மாத்தி கொண்டு வர வேண்டியிருந்தது. 1 வருடம் அதுல பிரேக் இருந்திருக்கு. இப்ப அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 22 இடங்கள்ல வேலை நடந்துட்டு இருக்கு. விருதுநகர்ல பிப்ரவரி இறுதிக்குள்ள அது வந்து முடிவு செய்யப்பட்டு, ஏன்னா அதுல இருந்த இதுல எந்த ஒரு தார்மீக உரிமை இல்லாத திமுக சட்டமன்ற தொகுதி பற்ற விஷயம் இல்ல. எனக்கு ஒட்டு மட்டும் தனியா பண்ணா ஒருத்தர் போயிட்டு இருக்கோம். நிறைய பண்ணிருக்கோம். நீங்க தேமுதிக எதிர்கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி ஒரு பிரதான ப்ரொஜெக்ட் இன்னொரு சந்தேகம் வந்து அரசியல் பாராளுமன்றத்தில் மத்தியில் வைக்கப்படுது. இது திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு தேமுதிக ப்ரொஜெக்ட் பண்ணா அவங்களால வந்து திமுக வளர்ந்துட முடியாது. ஆனா திமுக தேமுதிக மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தோம்னா திமுக ஓரளவு மறைமுகமா பின்னாடியே கூட அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு நீக்கம், அவங்களுடைய எம்எல்ஏக்கு சேர்ப்பு, ஒரு பின்னாடி ஒரு அரசியல் பண்றாங்க. பின்னாடி ஒரு அரசியல் பண்றாங்களோ அதுதான்
கண்டிப்பா இல்ல. ஏன்னா நீங்க ஒரே ஒரு அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலை மெயின் ஸ்ட்ரீம்ல தேமுதிக வச்சிட்டு இருக்கிறது மூலமா திமுக வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல தள்ளி வைக்கிறது. இது வந்து ஒரு வேற வகையான ஒரு ராஜேந்திர ஒரு முயற்சி. இது வித்தியாசமான சிந்தனையா இருக்கு. நாங்க சிந்திக்கிறத பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவரா வர வாய்ப்பே கிடையாது. 23 சீட்டை வச்சுக்கிட்டு 24வது சீட் இல்லாம அவங்களால வந்து எதிர்க்கட்சி தலைவரா வரவே முடியாது. அதனால வந்து விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இழந்தாலும் வேற யாரும் அந்த பொறுப்புக்கு வர முடியாதுன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 75 நாள்ல இது வந்து அது சட்டப்பூர்வ கடமை நிறைவேற்றியாக வேண்டிய கட்டாயம் என்ன வந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி பாதாள சாக்கடையில 100 திட்டங்கள் அப்படியே கிடக்குது, இருந்துட்டு போட்டு அடுத்த ஆட்சிக்கு வந்தா பாத்துங்க. 75 நாளைக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் இல்ல அப்படின்னு அறிவிக்க வேண்டிய அந்த அந்த மகிழ்ச்சியில என்ன இருக்குது? மகிழ்ச்சி கிடையாது. இது 10 நாள்ல எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. நீங்களே சொன்னீங்க 10 இருந்து 15 நாட்கள் வந்தாகணும். இதுல இருக்கிற 8 எம்எல்ஏக்களுமே வந்து அட்லீஸ்ட் எங்களுக்காக நான் பேச போனேன்னா அந்த 2 பேரையும் சேர்த்து 10 எம்எல்ஏக்களுமே மீண்டும் வந்து எலெக்ஷன்ல நிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுடைய சேர்ப்பன இணைப்பை நம்ம எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பறிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இல்ல நாங்க பறிக்கல, அது சட்டப்படி பறி போயிருச்சு. அது வந்து அவரோட முடிவு. ஏன்னா அன்னைக்கே வந்து இந்த 8 பேரையும் அவர் வந்து ரீடைன் பண்ண முடிஞ்சிருந்ததுன்னா இன்னைக்கு அவர் எதிர்க்கட்சி. உங்களுக்கே தெரியும், ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டாலும் கூட அது என்னைக்கு ஏற்கிறது என்னைக்கு ஏற்கக்கூடாது, ஏற்கிறதா இல்லையாமாங்கிறது முழுக்க முழுக்க சபாநாயகருடைய பரிசீலனைக்கு உட்பட்டதா. அவங்க வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள மொத்தமா 3 வேலை நடக்குது. ராஜினாமா கடிதம் கொடுப்பு, அறிவிப்பு, ஏற்பு, பதவி நீக்கம் போதும். அவர் நினைச்சிருந்தா 24 ஹவர்ஸ் கூட வேண்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் நினைச்சிருந்தா ஒரு கையெழுத்து பிரைமரி மெம்பர்ஷிப்ல இவங்க எல்லாம் விலக்கப்பட்டார்கள் ஒரு கடிதம் கொடுத்திருந்தாரா ஸ்பீக்கர்ல, அன்னைக்கு கூட முடிஞ்சது இந்த வேலையை. இது வந்து அவர் செய்ய அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டாரு. அந்த ஆசையை வந்து நிராசை ஆக்கிட்டீங்க. கண்டிப்பா அதுல இருந்து இருக்கு. அவர் அந்த அறையை பயன்படுத்தல, அவர் அந்த காரை பயன்படுத்தல, பல நேரத்தில் சட்டசபையை கூட பயன்படுத்தல. அதான் பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கிறத பத்தி இதுல வந்து டிஎம்கேக்கு ஒரு லிப்ட் கொடுக்கணும்ன்றதுக்கோ தேமுதிக லிப்ட் கொடுக்கணும் பயன்படுத்தலாம். எவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்க. திமுக தலைவர் பயன்படுத்தல. உங்களுடைய மூலம் இன்னைக்கு நம்முடைய மூலம் உங்களுடைய கட்சியோட அதிமுக போச்சு, அவங்களும் எதிர்க்கட்சி தலைவர்கள் பயன்படுத்தல. பேசியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே பேசியிருக்காங்க. கலைஞர் அவர் பேசியிருக்காரு, பேசியிருக்காரு. விஜயகாந்த் 5 வருஷத்துல ஒரு நாள் கூட வரலைங்க, வந்து பேசல. பேசுறாரு சொல்லுங்க. சட்டமன்றத்தில் கையெழுத்து போடக்கூடிய பழக்கத்தை 3 பேர் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது. இன்னும் ஞாபகம் உங்களுக்கு, தற்போது தமிழக முதலமைச்சர் முதல்ல வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்தார். அதற்கு பிறகு தனக்கு மாற்றிக்கொண்டார். அந்த கூட சட்டத்துக்கு வரல. சென்ற ஆட்சியில வந்து பேசின 90 நிமிஷ பேச்சு வந்து வரலாற்று சிறப்பு. ஒரு நிகழ்வு சார். விஜயகாந்த் வந்து நாட்டு குறித்து பேசுறது இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வு சொல்ல முடியுமா? ரவீந்திர துரைசாமி குறிப்பிட ஒரு மணியை வரணும். துரைசாமி குறிப்பிட ஒரு மணியை லிங்க் இல்ல இருக்காரு. துரைசாமி நீங்க குறிப்பிட ஒரு மணியை கேட்கல. இங்க இருக்கு, இங்க இல்லையே. ஓகே, நான் உங்களுக்கு திரும்ப இணைப்புல போலாம். அந்த மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்தோட சவால் தான் காரணம். பிரேமலதா விஜயகாந்தோட சவால் வந்து அதிமுக பொதுச் செயலாளரை ஒரு தாக்குதல் கொடுக்கவும் என்னாலதான் ஐ கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ். நான் நினைச்சா நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்க முடியும், இல்லன்னா இருக்க முடியாதுங்கிறத அதிமுக தலைமை மேனிபெஸ்ட் பண்ணிருக்கு. பிரேமலதாவுடைய பேச்சு தான் சம்பந்தம் கிடையாதுங்க ரவீந்திரன் சார். கண்டிப்பா வந்து அதுக்கு பெரிய லிங்க் பிரேமலதா விஜயகாந்தோட 214 தொகுதியில நீங்க போட்டியிடுவீர்களா, உங்களால் முடியுமா என்ற அந்த கேள்விக்கு அதிமுக தலைமையும் பதில் சொல்லவில்லை, மாபா பாண்டியராஜனும் பதில் சொல்ல முடியாது. அவரே பதில் சொல்லலாம். விஜயகாந்தே பதில் சொல்லாமல் இதுக்கு வந்து ஏன் ஜெயலலிதா பதில் சொல்லும், கருணாநிதி பதில் சொல்லும். 234 தொகுதியில நிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா கிங் மேக்கர் கிடையாது, கிங் தாங்கிற உத்தரவாதம் இருந்துச்சுன்னா அவரே போட்டிடலாம. யார் தடுக்கிறா? ரவீந்திரன் சார். யார்? விஜயகாந்தா? எஸ். விஜயகாந்த் வந்து வழக்கம் போல இதுல வந்து அவர் என்ஜாய் பண்றாரு. அவர் வந்து அவருக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் என்ஜாய் பண்றாரு. அவரால் வீழ்த்தப்பட்ட மற்ற கட்சிகளுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லாதனால என்ஜாய் பண்றாரு. இட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. சாதுரியமா அதை பண்ணிட்டு இருக்காரு. அதுல வந்து நீங்க மம்தா பானர்ஜி எடுத்துட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட வீழ்த்தினாங்க. அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி அமைச்சு வீழ்த்தல. ஆனா இன்னைக்கு 41 சீட்டு ஜெயலலிதா வாங்கிக்கிட்டு அந்த எதிர்க்கட்சி தலைவர்ங்கிறது வந்து ஜெயலலிதா என்னப்படி தன்னால் வந்தது நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில சவால் விடும்போது அவங்க அதை வந்து ஐ கேன் டு அண்ட் அன்டு திங்ஸ், நான் நினைச்சா உங்களை எதிர்க்கட்சி தலைவர் மாற்ற முடியும்னு அவங்க நிரூபிக்கிறாங்க. இதுதான் இதுல அவங்களோட வெளிப்பாடு. ரவீந்திரன் சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி 234 தொகுதியிலையும் போட்டி போட்டு
டிக்னிஃபைட் ஷோ பண்ண முடியும்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். 44.3% வாங்கின கட்சி. இதுவரைக்கும் 44.3% வாங்கின கட்சி. இந்த சவால் வந்து பதினெட்டு மாதத்துக்கு முன்னால தனியா நின்று 44.3% வாங்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இந்த சவால்ல எந்த அர்த்தம் இருக்குதா தெரியல. அந்த கேள்வி வந்து ரெட்டாரிக் क्वेश्चन கேட்டவங்களுக்கும் தெரியும், பதில் சொல்ல வேண்டிய இன்னொரு கேள்வி. இன்னொரு முக்கியமான கேள்வி, 234 தனித்து போட்டியிட முடியுமா? வழக்கமாக தேர்தல் பணிகள்ல முன்னாடி செல்லக்கூடிய அதிமுக 2011 பிரச்சார தேதி அறிவிச்சாங்க, தொகுதியில் அறிவிச்சு பண்ணாங்க, அப்புறம் வாபஸ் மறுக்கிறத வச்சுக்கோங்க. இந்த முறை வேட்பாளர் நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கின்றன. தமாக, தேமுதிக, திமுக 3 வேட்பாளர் நேரம் நடத்திட்டு இருக்காங்க. பிரச்சாரத்தை முதல்ல துவங்கியது இந்த வாட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அன்னைக்கு கூட அம்மா பேரவை ஓட் கேன்வசஸ் வச்சு தெருவுல ரேலி போய் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் கணக்கு பண்ணலாம். இடதுசாரி இயக்கங்கள் தான் 230 365 நாள் நடத்திட்டு இருக்க போறாங்க. அவங்க தான் வந்து பிரச்சாரம் தொடராம நிப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க. தமிழக முதலமைச்சர் கிளம்பாம, திமுக தலைவர் கிளம்பாம, விஜயகாந்த் கிளம்பாம அது வந்து பிரச்சாரமா மாறாது. மக்கள் நல கூட்டத்தில் அந்த கட்சி தலைவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எங்களுடைய தொண்டர்லாம் பிரச்சாரம் பண்ண திருமண கூட்டத்தை இடதுசாரிகள் நாள்தோறும் நடத்திட்டு இருக்காங்க. நான் சொல்றது ஐடி செல் முதற்கொண்டு அம்மா பேரவை வரைக்கும் 17 இயக்கங்கள் இன்னைக்கு தெருவில் நின்று கேன்வாசிங் போயாச்சு அனைத்து இந்திய. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன செய்ய போறோம் சொல்றதை விட என்ன செஞ்சோம் சொல்றதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 5 சாரார்களுக்கு, முதியோருக்கு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, உடலுறவுற்றோருக்கு, மாற்றுத்திறனாளிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, ஒவ்வொரு செக்ஷன் அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு, விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் எந்த அரசாங்கம் செய்யாத விஷயம் 500 கோடி பெருமானம் உள்ள ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. 40% ரெடியூஸ் பண்ணி டெஸ்டிடியூட்டை எடுத்து இது மிகப்பெரிய தாக்கம் உருவாக்கக்கூடிய விஷயம். குறிப்பா வந்து 3% செஞ்சதா யாரும் மறுக்க முடியாது சார். எப்ப சொல்றோம், எப்ப அவர்கள் வந்து நடுரோட்ல வந்து வீடு வாசலுக்கு போகாம உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய அந்த நேரத்தில் கூட திமுக அரசாங்கத்துடைய 5 வருஷத்திலே 868 பேருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு. சில குணசேகரன் என்கிற மாற்றுத்திறனாளி செத்து போனதுக்கு அப்புறம் தேர்தல் காலம் வந்த உடனே கலர் மத்தாப்புகளை தூக்கி கொடுத்தலான்னு கொடுக்குறீங்க. நான் இதை தாண்டி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ரொம்ப நேரமா நானும் முயற்சி பண்றேன், அனுமதிங்க. சட்டமன்றத்துல 8 பேர் போனோம், உடனே கொடுத்தோம். பதவியை வந்து ரவீந்திரன் துரைசாமி அண்ணன் சொல்ற மாதிரியா இல்ல நீங்க சொல்ற மாதிரியாலாம் இல்ல. சட்டமன்றத்தினுடைய செயலாளர் இன்னைக்கே வாங்கினாரு, திட்டமிட்டோம், செயல்பட்டோம், இட்ஸ் வெல் பிளான்ட் அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட போது எத்தனை நாட்கள் கழித்து நீங்கள் சட்டமன்றத்தினுடைய வேக செயல்பாடுன்னு சொல்றீங்கல்ல, அந்த வேக செயல்பாட்டுக்கு நான் வைக்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் குற்றவாளின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு நீங்க கெசட் நோட்டிபிகேஷன் வெளியிட்டீங்க? அதே அப்பீல்ல போய் குற்றவாளி இல்லைன்னு உடனே எத்தனை நாளைக்குள்ளார கெசட் நோட்டிபிகேஷன் விட்டீங்க? இதையெல்லாம் நீங்க காலம் தாழ்த்துகிற போது பிரேமலதா ஒரு நாள் இது இட்ஸ் நாட் a ஸ்பீக்கர், ஸ்பீக்கரோட பிரிவிலேஜ் கிடையாது, செக்ரட்டரி அது செக்ரட்டரி பண்ணணும். பலகற்பை அவங்க அண்ணன் கேட்டாங்க, பலகற்பை அவங்க செக்ரட்டரி வாங்குறதுக்கு கூட ஆள் இல்ல. தவறான பண்றீங்க. செக்ரட்டரி வந்து செயல்படுத்தக்கூடிய நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அவர் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். ஒரு நிமிஷம் பாஸ், அவர் செயல்படுத்தக்கூடிய அதிகாரம். செயல்படுத்துவதற்கு ஒருத்தர் உத்தரவு போடணும், இதை ஏற்கலாம் இதை மறுக்கலாம் சொல்லிட்டு. அவர் வந்து சபாநாயகர். உங்களுக்கு தெரியும், பல முறை உங்களுடைய அரசு மற்ற அரசு எல்லாமே பார்த்திருக்கு. சபாநாயகர் வந்து ஒரு ஏற்பதும் ஏற்க மறுப்பதும் பரிசீலனைக்கு போதும் அவருடைய நடவடிக்கை உட்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே உரிமை குழுவுடைய பரிந்துரைகள் பல முறை
நான் சொல்லுவது இப்படி இவர்கள் கொடுக்கிற ராஜினாமா ஏற்றுக்கொள்வது ஒருவர் குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறமும் 1.5 மாசம் கழிச்சு தான் இவங்க ஜியோவே பாஸ் பண்றாங்க. ஏன்னா 1.5 மாசம் கழிச்சு தான் இவங்க இஷ்யூ பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கே கொடுத்து இன்னைக்கே வாங்குற போது இதிலான அரசியல் காழ்ப்புணர்ச்சி ரவீந்திரன் துரைசாமி தெளிவா சொன்னாரு. இதுதான் இந்த நிலைப்பாடு தான். இந்த நிலைப்பாட்டு இவர் சொன்னார்ல 2 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து விட்டு விடுதலை அப்படின்னா நீங்க அப்ப ராஜினாமா பண்ணிட்டு மக்களை சந்திச்சிருக்கணும். அதுவும் இல்லாம இல்ல பதில் கிடையாது. இது மக்களை ஏமாற்றுகிற விடயம். மக்களை ஏமாற்றுகிற விடயம். பாருங்க, இந்த நிகழ்ச்சி நடந்து 2 நாள் ஆச்சு. இதுவரைக்கும் விஜயகாந்த் அவர்களே ஒரு வார்த்தை பேசல. எந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் வரணும்னு டெஸ்பரேட்டா நீங்க இருந்தீங்கன்னா இப்ப சத்தம் போடுறது எல்லாமே டிஎம்கே தான். ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஜனநாயகத்திற்கு எது கேள்விக்குறியாக வந்தாலும் அதை கேட்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைமட்ட தொண்டனுக்கு இருக்கு. தலைவர் கலைஞர் ஜனநாயகத்தை வலியுறுத்துகிற தலைவர். இன்னும் பெற்றா சொல்லுவாங்க, திமுகவுக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லுங்க. அதை வழிபடுகிறார் பாண்டவர்களுக்கு நன்றி. யாராவது கேட்டிருக்காங்க, நீங்க மட்டும் உங்களுக்கே நாளைக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி தவறு நடக்கிற போது அதை கூட தட்டி கேட்க தயங்க மாட்டோம். உங்க அருகில் இருக்கக்கூடிய 3 பேருக்குமே தேமுதிக வருகை ரொம்ப தேவையான விஷயமா தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை. திரு ராகவன் கேட்க விரும்புற கேள்வி, உங்களுடைய கூட்டணியில தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்குது தேமுதிக ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவர்கள் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நம்ம வந்து எம்எல்ஏக்கள் கட்சி மாறியது மற்றும் எதிர்கட்சி தலைவர் பதவி பறி போனது இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். தேர்தல் அறிக்கையை பத்தி பேச நேரம். தேர்தல் அறிக்கையில் ரொம்ப வியப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெடுஞ்சாலைகளை வந்து தேசியமயமாக்கும் சொல்றாரு. ஆடைகளையும் பால்களையும் ஏற்றுமதி பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் மத்திய அரசு சமாச்சாரங்கள் என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்சு பிரச்சனை இல்ல. விற்பனை செய்ய வெளிநாட்டில் விற்பனை செய்ய உரிமம் வழங்க ஏற்றுமதி பண்றது பிரச்சனை இல்லாமா. இதெல்லாம் வந்து இப்படி பூரா வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து மத்திய அரசால குறைக்க முடியலன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு இவர் 45 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 35 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியமாக போகுது? நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய விஷயம். என்னுடைய விஜயகாந்த் இருக்கிறார் இந்த நிகழ்ச்சி வரைக்கும் சொல்லிருக்கீங்கன்னா மட்டும் தான் கேட்டேன். சரி, அது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை கிடையாது. இது உங்க பங்காளிக்கு நீங்க வருவா தேமுதிகவோட தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருக்காங்க. மேபி அந்த விற்பனை வரி வாட் அவங்க கிட்ட தானே இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் 15 ரூபா. அதனால அதிகபட்சமா 15 ரூபா வந்து தமிழ்நாட்டில் கூட வாட் வரியோட கணக்கு பண்ணி அதிகபட்சம் 15 ரூபா வரும். அப்படி போட்டா கூட 45 ரூபா வரும். அப்படி போட்டா கூட 30 ரூபா வரும். ஜனதா கட்சி வாட் வரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாட் வரியை ஜீரோ ஆக்கினால் கூட பாரதிய ஜனதா இந்த 40-30 விலை வராது. கொஞ்சம் இருங்க. பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கை பற்றி கேட்டா நான் சொல்லுவேன். தேசிய ஜனநாயக கூட்டணியோட தேர்தல் அறிக்கை சொன்னா நான் சொல்லுவேன். அவர் தேமுதிகவோட தேர்தல் அறிக்கைக்கு எங்கிட்ட விளக்கம் கேட்க அவங்க தான் சொல்லணும். அதிமுக கேட்டா அவங்க சொல்லணும். அதிமுக கேட்டா அவங்க சொல்லலாம். அது தேமுதிக தேர்தலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல. என்ன எந்த மாதிரி அடிப்படையில் சொன்னாங்க என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும். அவங்க தானே கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க பேசுன வச்சுட்டு நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை மத்திய அரசு பத்தி பேசினாங்களா? எப்படி சார் நீங்க இருக்கணும் சார். விஜயகாந்த் வந்து காஞ்சிபுரத்துல வேடல ஏதோ பேசுறாரு. அதை பத்தி ஏன்டா கேட்காதீங்க. ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, தமிழ்ச்சி சொல்றாங்க. இதை பத்தி என்ன பேசுறது சொல்லி பாருங்க. நான் சொன்ன விஷயமும் கூட உண்மைதானே. அத அந்த கூட்டத்தில் நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி எல்லாம் விமர்சனம் இப்படி அதிமுக பத்தி விமர்சனம் செஞ்ச போல செய்யலங்கிறது உண்மைதானே. இதை எந்த அடிப்படையில் சொன்னாங்க எனக்கு தெரியாது. அவங்க தான் விளக்க வேண்டிய விஷயம். ஓகே, இது வந்து உங்களுக்கு நியாயமான நேர்மையான பதிலா நான் ஏற்கிறேன். உங்கள்கிட்ட நீங்க வந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டே இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இது எப்படி சாத்தியமாகும்? நான் மக்களோட கூட்டியக்கம் வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை முன்னாடி வெளியிட்டு குறைந்தபட்ச செயல்திட்ட அறிக்கை வெளியிட்டு நீங்க வந்து முன்னாடி செயல்படுறீங்க. தேமுதிக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு 2 பேர்ல யாருமே வந்து வாபஸ் வாங்க முடியாத ஒரு விஷயத்தை. இதுல இந்த பெட்ரோல் டீசல் விலையை 45 ரூபாய் குறைப்பேன் சொல்றதும் நல்லி சில்க்ஸ்க்கும் போத்தீஸ்க்கும் நான் வந்து வெளிநாட்டில் விற்பனை பண்றதுக்கான உரிமை கொடுப்பேன் எப்படி சாத்தியம்? அந்த கணக்கு எனக்கு எப்படி புரியல. எனக்கு இல்ல நீங்க எப்படி வந்து ஸ்பெசிபிக்கா அதை பார்க்கலாம். அதுல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தேமுதிகவோட தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறதுல நிறைய டைப்போஸ் கூட, அதாவது ஒரு அச்சுப்பிழைகள் கூட அரசியல் இருக்கு. உவேசாவோட புத்தகத்துக்கு என் சரித்திரம் என் சரிதம்னு இருக்கு. இது மாதிரி பல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருடைய படிப்பு தகுதி பற்றி சொல்லும் போது மிகப்பெரிய டைப் வரும் சுப்பிரமணியன் கேள்வி பண்ணிட்டே இருப்பாரு. சுப்பிரமணியன் அடிக்கடி எங்க போறோம் 45 ரூபா 30 ரேட் சொல்லிருக்காரு சார். அதுதான் பெட்ரோல் 45 ரூபா, டீசல் 35 ரூபா ஆட்சிக்கு வந்த உடனே. இல்ல அதுதான் அவருடைய டோல் கட்டணங்கள் பாதியாக குறைக்கப்படும். இல்ல அவருடைய நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கு அப்படிங்கறத நம்ம அப்ரிஷியேட் பண்ண முதல்ல.
இந்த டோல் வந்து ஆட்சி மாதிரி நோக்கம் நல்ல நோக்கம் சாத்தியம் இல்லாதங்கிறது இல்ல. அவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவர் சொல்ற ப்ரோக்ராம்ல வந்து இது இப்படி சாத்தியமா இல்லையாங்கிறத நம்ம பேசலாம். அது வந்து உடனடியா இது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் வரணும்னு ஆசைப்படுறவருக்கு வந்து இயல்புல தெரியும். அவருக்கு பின்னாடி எவ்வளவு ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பாங்க, எவ்வளவு இருப்பாங்க. நல்ல கல்வியை கொடுப்போம்னு சொல்றோம். கல்விங்கிறது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. நீங்க அரசாங்கம் பள்ளிக்கூடத்தை உண்டாக்க இல்ல, அதுதான் கேள்வி வைக்கலையே. 100 பெண்கள் பள்ளிக்கூடத்தை உயர்கல்வி நிலையமாக மாற்றுவது சொல்றாரு. நான் கேட்கலையே. அதுல நல்ல நோக்கமா இல்லையா இதுவரையும்? ஏன்னா நீங்க வந்து ஈவினிங்ல அதை வந்து மகளிர் கல்லூரியா நான் மாத்துவேன்னு சொல்றதுங்கிறது பிரமாதம் சொல்லணும். காலை உணவு திட்டம் கொண்டு வரேன்றாரு. நான் வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தீங்க, காலை உணவு திட்டம் பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் கேள்வி இல்லையே. எப்படி கொண்டு வராங்க கேட்கலையே. விவசாயிகள் இருந்து நெசவாளியில இருந்து மீனவர்ல இருந்து எல்லாருக்கும் ஆளுக்கு 2500 ரூபாய் மாசம் 50 லட்சம் பேர். எத்தனை கோடின்னு சைவரே தெரியல, எங்க வரும் தெரியல. நான் மறுக்கல. இது எப்படி சாத்தியம் எனக்கு புரியல. சாத்தியம் அதாவதுங்க ஆட்சிக்கு வந்தால் அதுக்கப்புறம் அதிகாரிகளோட கலந்து பேசி இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்க. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசோட வந்து அனுசரணையோட ஒரு அனுசரணையோட சொல்ல வேண்டியது திரு ராகவன் இல்லங்க. அவர் கூட்டணி இருந்தா உங்க கூட்டணிக்கு வந்தா மத்திய அரசும் கிடையாது, அரசனையும் கிடையாது. மத்திய அரசு ஃபைட் பண்ணுவோம், ஃபைட் பண்ணி வாங்குவோம், போராடி வாங்குவோம். அப்ப மக்களோட கூட்டணி தேர்தல் அறிக்கையிலும் பெட்ரோல் 45, டீசல் 35 இல்ல 45 இல்லைங்க. இன்னைக்கு சர்வதேச மார்க்கெட்ல இருக்கிற சந்தை நிலவரப்படி பெட்ரோல் வந்து 20 ரூபாய்க்கு கொடுக்கணும் நீங்க. ஆனா நீங்க வந்து எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க சொல்ல பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து ஆழ்ந்து படித்த ஒரு புலமை பெற்ற ஒருத்தர் மத்திய அரசுடைய கலால் வரி, மாநில அரசுடைய விற்பனை வரி இதெல்லாம் சேர்ந்தா இன்னைக்கு 70 ரூபாய் சராசரி நிக்குது. இதுல மத்திய அரசு நீங்க வந்து ஒண்ணு கேட்க முடியாது. அவங்க 2 ரூபாய் ஏத்திட்டே போறாங்க இந்த கணக்கு சாக்கு வச்சுட்டு. நான் சொன்னேன் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 15 ரூபாய் வந்து அதிகபட்சமா ஒரு லிட்டருக்கு விற்பனை வரியா வருது. 15 ரூபாயை நீங்க ஜீரோ பண்ணா கூட 45 ரூபாய் வர வாய்ப்பு இல்லை. அதுதான் நான் சொல்றேங்க. நீங்க சர்வதேச சந்தை நிலவரப்படி நீங்க வந்து பெட்ரோல் டீசலுக்கான விலையை நிர்ணயம் பண்ணுங்க. மத்திய அரசு ஃபைட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து மாநில கட்சிகள் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. உங்களுடைய பதிலை நான் நேர்மையானது என்று ஏற்றுக்கொண்டு அதை நான் விட்டு அடுத்த பிரச்சனை போயிடும். மதுவிலக்கு பற்றி நீங்கள் எல்லாம் கூவி குரல் கொடுத்து கொண்டு தொண்டை தண்ணி வட்ட சொல்லிட்டு 4 கட்சியும் போராடிட்டு இருக்கக்கூடிய மதுவிலக்கு பற்றி ஒரு வார்த்தை கூட காணுமே. அவருக்கு இல்ல அது அவங்க வந்து அவங்க வைக்கலன்னு சொன்னா அவங்க தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். நீங்க மதுவிலக்க நீங்க ஏத்துக்கிட்டாதான் அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும். இன்னைக்கு வந்து பிரதானமான பிரச்சனையா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களுடைய பிரதானமான பிரச்சனையாக அதான் அதை பத்தி இல்ல. ஆனா அது இல்லாத நீங்க பின்னாடி வரும் மற்றவர்கள் பேசாத பல பிரச்சனைகளை அவங்க எடுத்திருக்கிறாங்க. முதல் பகுதி தான். 2ஆம் பகுதியில் நீங்க ஒருவேளை மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்துட்டா அவர் வந்து இணைந்தார் நீங்க மதுவிலக்கு பேசாதீங்கன்னு சொல்ல முடியுமா? நாங்க அது ஏற்கனவே எனக்கு என்ன ஒரு அச்சம் தெரியுமா? பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இது மூலமா என்ன ஒரு தோற்றம் ஏற்படும்? தேமுதிக எங்க வரும் என்பது திமுகவோ மக்கள் நல கூட்டு இயக்கமோ பாஜகவோ கொள்கை சார்ந்து இல்ல, வாக்கு சார்ந்து. இவங்களுடைய ஐடியாலஜி உங்களுடைய ஐடியாலஜி அவங்களுடைய ஐடியாலஜி வேறையா இருக்கு, பாலிசி பிரின்சிபல்ஸ் வேறையா இருக்கு. ஆனா வந்து தேமுதிக எங்களோட வரும், எங்களோட தான் இருக்குது, நாங்க அப்பே கூட்டம் சொல்லிட்டு அப்படி கிடையாது. நான் வந்து சொல்றேன், நாங்க ஒரே ஐடியாலஜி இருந்தா வேற கட்சியே தேவையில்லை. குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நாங்க வச்சிட்டோம். அதை வந்து அவர் வந்து இந்த கூட்டணிக்கு வருகிறார் என்று சொன்னால் இதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றுதான் பொருளே தவிர இதை நாங்க கைவிட்டுட்டோம் நீங்க அப்படியே பார்க்க கூடாது. இதை நீங்க சொல்ற மாதிரி நான் பார்க்க முயற்சி பண்றேன். ஆனா நீங்க 4 பேரும் சேரும் போது ஆளுக்கு 4 கொள்கையை விட்டு கொடுத்துட்டீங்க. ஈழ பிரச்சனை இருந்து நியூட்ரல் பிரச்சனை இருந்து குடும்ப உருவாக்கிட்டீங்க. அத மாதிரி அவர் வந்த பிறகு நீங்க மதுவிலக்கு விட்டுருவீங்களோ? நிச்சயமாக விட்டு கொடுப்பதற்கான உங்களுக்காக இலங்கையை விட்டு கொடுத்தார் அவரு. அந்த பேச்சே இல்ல. நாங்க வந்து இன்றைக்கு ஊழல் ஒழிப்பு மது ஒழிப்பு என்பதை நாங்க பிரதானமான முழக்கமாக எடுத்துக்கொண்டு நாங்க ரெண்டு சுற்று கேம்பெயின் முடிக்கிட்டோம். 2வது பேச முடிக்க போறோம் நான் இன்னைக்கு திண்டுக்கல்லோட. அப்படி இருக்கும்போது நாங்க அதை கைவிடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நாங்க மது ஒழிப்பு என்பதை கைவிடுவதற்கான வாய்ப்பே இல்லை. அவர் வந்தால் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நீங்க ஏன் பார்க்க கூடாது? அப்படி வந்தால் இந்த மக்கள் நல கூட்டணியுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு நீங்க ஏன் பார்க்க கூடாது? இல்ல ரவீந்திரன் துரைசாமி நான் கேட்க விரும்புற கேள்வி, திமுகவோடு தேமுதிக சேர்மையானால் அதிமுகவுக்கு ஒரு சரியான சவாலை தர முடியும் என்பது அரசியல் பார்வையாளர்களுடைய பார்வையா இருக்குது. அதை செய்வதற்கு எது தடுக்கிறது? திமுக அதிமுக ரெண்டுமே வேண்டாம் என்று சொன்னால் மக்கள் நல கூட்டு இயக்கம் நேரடியாக அழைத்து விட்டது. அங்கு சேருவதற்கு எது தடுக்கிறது? தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களோடு தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முதல் கட்ட நட்பு ரீதியான பேச்சுவார்த்தை முடித்துவிட்டோம் என்று சொல்லிவிட்டார். அங்கேயும் சொல்ல எது தடுக்கிறது? இந்த கால தாமதம் எதற்கானது?
இந்த காலதாமதம் விஜயகாந்தோட இம்பார்ட்டன்ஸ மக்களுக்கு தெளிவுபடுத்துது. அவர் மிகவும் முக்கியமானவர்கள் என்பதை வெளிப்படுத்துது. திமுகவோட அவர் சேரதுக்குள்ள தயக்கம் என்னன்னா, ஏற்கனவே 2011 அதிமுகவோட சேரும் போதும் 50 இடங்கள் தனக்கு வேணுங்கிறதுல உறுதியா இருந்தாரு. கடைசியா 41 இடங்களுக்கு அவர் சம்மதிச்சாரு. அந்த கையெழுத்தை போயஸ் கார்டன்ல போய் போடல, அவரோட கட்சி அலுவலகத்தில் வச்சு போட்டாரு. இப்போ அவருக்குள்ள வாய்ப்பு என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பேலன்சிங் ஓட்டுங்கும் போது திமுக 96 போல் ஒரு வெற்றியை பெற்றால் ஒருவேளை அவர் எதிர்க்கட்சி தலைவராகலாம். 2006 போல் ஒரு வெற்றியை திமுக பெற்றால் அவர் ஆட்சியில் பங்கு பெறலாம். 2001 போலோ 2011 போலோ தோல்வியை திமுக அடைந்தால் கூட அவருக்கு சில எம்எல்ஏக்கள் கிடைக்கும். இந்த வாய்ப்பு வேற எந்த அணியிலும் அவருக்கு இல்லை என்பது யதார்த்தமான ப்ரூவ்டு ஃபேக்ட். ராவண்ட கேட்கிற நான் வந்துடுறேன் உங்கள்கிட்ட. ராவண்ட அதிமுகவை அவர் கடுமையாக விமர்சித்த அளவு பிரேமலதா சரி விஜயகாந்த் சரி திமுகவை விமர்சிக்கவில்லை என்பதை மறுக்க முடியுமா? நான் ஏற்கனவே குறிப்பிட்ட 4 இடத்துல குறிப்பிட்டாங்க திமுக அதிமுக பேரளவு குறிப்பிட்டாங்க. ஆனா அதிமுகவை வரிக்கு வரி எவ்வளவு நேரம் கடுமையாக தனிப்பட்ட முறையிலும் கூட சேர்ந்து சாடினாங்க. அப்ப அந்த மாதிரி இல்லங்கும் போது திமுக மீது எப்படி நீங்க மத்திய அரசு பத்தி எந்த விமர்சனம் வைக்கல அப்படிங்கறத ஒரு சாப்டான பாயிண்டா பாக்குறீங்களோ, திமுக மீது கடுமையான பார்வை வைக்கல அப்படிங்கறது அங்கேயும் துண்டு போட்டு வச்சிருக்காங்க ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்தும். பாருங்க, நான் அதுதான் சொல்ல வரேன். இப்ப யாருமே முடிவு பண்ணலங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். நான் கூட்டாளி பத்தி பேசிட்டு இருக்கேன். பாருங்க, வி ஹோப். நான் என்ன சொல்றேன், நாங்க ஏற்கனவே சொன்னது பழைய 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த இரண்டுக்கும் மாற்றாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இதுதான் எங்களோட இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் பொசிஷன். இப்ப அவருடைய நிலைப்பாட்டுல அவர் ஏன் இப்படி பேசினார், ஏன் அப்படி பேசல அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியா இல்லாட்டி ஸ்பான்டனியஸா அப்படிதான் பேசினாராங்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க தான் சொல்லணும். தேமுதிக தான் அதுக்கு விடை சொல்லணுமே தவிர, இதனால எல்லாரும் இப்போ ரெண்டு பேரையும் தான் திட்டி வச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி 4 வார்த்தை சொன்னா 10 வார்த்தை சொன்னார். அவர் ஏடிஎம்கே 10 வார்த்தை, இவங்க 4 வார்த்தை திட்டுறாங்க. மேபி பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது பிட்வீன் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் எல்லாம் நான் பார்க்கல. 2 பேரையும் குறை சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்கு தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இங்க 4 முறை குறை செய்தார், அங்க 10 தடவை குறை சொன்னாரு. ஆனா ஒரு தடவை கூட குறை சொல்லாத கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருந்தது அவரோட பேச்சு. காங்கிரஸ் பத்தி பேசல அவர். காங்கிரஸ் பத்தி மத்தியில் ஆளுங்கட்சி நாங்க அதுக்கு சொல்றோம். இல்ல, அங்கே திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குல்ல. இப்ப திமுக திட்டினீங்கன்னா குற்றம் சொல்றீங்கன்னா அது காங்கிரஸ் சேர்த்து தான் அர்த்தம். ஒரு மறுப்பை சொல்லிடுறேன். அவர் திமுகவோடு 2001 2011 மாதிரியான ஒரு தோல்வியை தழுவினா கூட அவருக்கு சில இடம் கிடைக்கும், வேற எந்த அணியிலையும் அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஆனா 2009 தேமுதிக பெற்ற வாக்குகள், பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தனித்து நின்ன வாக்குகள் ஒரு 135 தொகுதியில அவங்க கொஞ்சம் அந்த மார்ஜினை விட கூடுதலா பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 28 பாராளுமன்ற தொகுதியில கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அந்த வாக்குகளையும் நாங்க விடுதலை சிறுத்தைகளை இப்ப இன்னைக்கு இந்த மக்கள் நல கூட்டணியில இருக்கிற கட்சிகளுடைய வாக்குகளை எடுத்து ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு என்பதை அவர் புரிஞ்சுக்க முடியும். நான் அரித்மெட்டிக்கலாவே சொல்றேன், நான் இமேஜினரியா சொல்ல, அரித்மெட்டிக்கலாவே அந்த வாய்ப்பு 4 பேருடைய கூட்டணியுடைய வாக்கு வீதம் இன்னும் முழுமையா நிரூபிக்கப்படல. ஏன்னா 4 பேருமே தனியா போட்டிட்டதுல தனியா போட்டிட்டு 96க்கு பிறகு சாத்தியமாகல. அதனால இன்னைக்கு அந்த சொல்ல முடியும். இல்ல, அது சில தொகுதியில போட்டிட்டு 2014 கம்யூனிஸ்ட் 0.5 நோக்கமே வர சிங்கிள் டிஜிட் தான் அப்படிங்கிற அவங்க குற்றச்சாட்டா இருப்பாங்க. 2 இயக்கங்களும் சேர்ந்து ஒரு விழுக்காடு 2014 ரொம்ப வருஷம் பின்னாடி கிடையாது. சோ அவங்க நீங்க 4 பேருமே சேர்ந்தா எங்க போய் நிக்க போகுதுங்க நம்ம பார்க்கணும்ல. இல்ல, நிச்சயமாக எங்களுக்கு ஏன்னா நீங்க 2009 திமுக காங்கிரஸ் கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இடம் பெற்று என்ன மாதிரியான வெற்றியை பண்ணோம், அதுல எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கான்ட்ரிபியூட் பண்ணோங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கலா இருக்கு. அப்படி இருக்கும்போது அதே நீங்க ஆட் பண்ணி பாக்குறதுல ஒன்னும் எந்த குழப்பமும் கிடையாது. குறைந்தபட்சம் 25 விழுக்காடுக்கு மேல போனாதான் சார் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பா இருக்கா நம்ம பேச முடியும். 36% நாங்க வாங்கி இருக்கோம். நாங்க 2 நின்ன தொகுதிகள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில பார்த்தோம்னா எல்லாருமே வேற நம்ம பாக்குறது 234 ஆக்கி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மறுக்கல, நம்ம 240 ஆக்குறோம், 234 அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். 234 தொகுதியில் யாருக்கு நிக்க முடியும், இருக்கக்கூடிய வாக்கு என்னன்னு பார்க்கணும். அந்த தொகுதியில் அவங்க என்ன பெரிய ஆள் தான் மாற்றுக்கிறது. நிச்சயமாக இந்த இதை ஆட் பண்ணும் போது நீங்க ரொம்ப சிம்பிளான அரித்மெட்டிக்க போட்டா கூட தேமுதிகவுக்கு செறிவான வாக்கு வங்கி இருக்கிற இடங்கள்ல, அதே போல விடுதலை சிறுத்தைகளுக்கு செறிவான வாக்கு வங்கி இருக்கு. 2 ஆட் ஆகும் போது பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதிமுகவோட அவங்க கூட்டணியில 2011 இருந்து 75% வெற்றி வாய்ப்பை பெற்றாரு.
அது திமுக அணியில போகும்போது 50 விழுக்காடா குறைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது, அவருடைய வெற்றி வாய்ப்பு. அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் 50 இடமே வாங்கினா கூட இவ்வளவு வெற்றி வாய்ப்புகளை பெறுவார். மக்கள் நல கூட்டத்தில் சேர்ந்தா அவருடைய பலம் இரட்டிப்பாகும், மற்ற கூட்டத்தில் சேர்ந்தா அவருடைய பலம் பாதியாகும். நிச்சயமா, ஏன்னா அவர் வந்து ஒரு மாற்றம் சொல்லிட்டு வரவருங்க. நீங்க பாருங்க 8ல இருந்து 10% மாற்றம் இருக்கக்கூடாது, அவரு மாற்றம் இருக்கக்கூடாது. இல்ல, அது வந்து அவங்க தான் கிளைம் பண்ணணும். நாங்க சொல்றோம், நாங்க வந்து ஒரு மாற்ற வந்து முன்மொழிஞ்சிருக்கோம். இதோட ஆட் பண்ணும் போது நிச்சயமாக அவருடைய வாக்கு வங்கி வந்து ஆட் ஆகும், அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். தீமை கொஞ்சம் சைட் ட்ராக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். தேர்தல் அறிக்கையை பத்தி பேசுனீங்க. தேமுதிகவோட தேர்தல் அறிக்கையில முக்கியமான விஷயம் என்னன்னா 3 ஓய்வூதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு, நெசவாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு. இது மட்டுமே 30,000 கோடி. அவங்க சொல்ற 2,500 ரூபாயில போட்டு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 30,000 கோடி. அதே மாதிரி அவங்க போட்டிருக்கிற நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் கோடி பக்கத்துல வரும். இன்னைக்கு 61,000 கோடி ஒரு வருஷத்துக்கு நலத்திட்டங்கள் அதிமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அம்மாவோட அரசாங்கம். அதுக்கே வந்து இலவசங்கள் கொடுத்து மக்களை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து 5 லட்சம் கோடி ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க. எங்கிருந்து இந்த பணம் வரும் ஒரு கேள்வி. இதே கேள்வி தான் டிவி அறிவிச்ச போது திமுக பார்த்து கேட்டாங்க. இல்ல, இதே கேள்வி அறிவிச்ச போது உங்களை பார்த்து கேட்டாங்க. இதே கேள்வி நீ அவரை பார்த்து கேட்கறீங்க. நீங்க அறிவிச்சா சாத்தியமாயிரும். 2 ரூபாய்க்கு அரிசி சொல்லும் போது ஊரெல்லாம் சிரித்தது எப்படி சாத்தியம் கேட்டுச்சு? எல்லாருக்கும் ரேஷன் கடையில 2 ரூபாய்க்கு அரிசி சொல்லும் திமுக பண்ணாங்க. நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் மட்டும்தான் இந்த தேர்தலுடைய கதாநாயகன் தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் சொன்னார். அவர் ஒருத்தர் சொன்னாரு. அடுத்த தேர்தல் அறிக்கை கதாநாயகி நாங்க, கதாநாயகியோட கதை எப்படி முடிஞ்சதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அடுத்த தேர்தல் அறிக்கை அவங்க சொன்னா சாத்தியமாயிருது. இதற்கு முன்னாடி லாஜிக் இல்லங்க, லாஜிக் இல்ல, அரித்மெட்டிக்ஸ் இல்ல. என்ன லாஜிக்? லர்னிஸ்க்கும் போத்தீஸுக்கும் நான் அமெரிக்கால வந்து ஓபன் பண்றது பெர்மிஷன் கொடுப்பேன்றதோ கல்ஃப்ல ஓபன் பண்றது பெர்மிஷன் கொடுக்கணும் என்ன சாத்தியம்? மத்திய அரசாங்கத்தை இவங்க பிடிச்சாங்கன்னு வச்சாலும் இல்ல. எப்படி அவர் சொன்னதை நீங்க வந்து வழக்கமா தவறா புரிஞ்சுக்கீங்க. என்ன இருக்கு? உதாரணமாக நம்பி போத்தீஸ் பிற மாநிலங்களில் பிற நாடுகளில் விற்பனை தரப்படும். அவர் சொல்றது தனியார் கடைகள், அவர் நீங்க முன்னாடி சேர்த்து படிக்கிறீங்க. தனியார் கடைகள் வெளிநாடுகளையும் வெளிமாநிலங்களையும் தங்களுடைய கடைகளை பிரான்ச்சில் வச்சிருக்கும் போது அங்க தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய கைத்தறி துணிகளை அவர்கள் மூலமா விற்பதற்கு உரிமை கொடுக்கப்படும். இல்லங்க, தனியார் இது வந்து தனியாருடன் இணைந்து நடத்தப்படும் நிறுவனங்கள். இதுல வந்து கூரியர்ல இருந்து அரசாங்கம் வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் பண்றோம்ன்றாங்க. இன்னைக்கு பிரைவேட்ல நடக்கிற விஷயங்கள் கூரியர் சர்வீஸ், அதுல வந்து கவர்மெண்ட் போய் இன்வெஸ்ட் பண்ண போதா? இது என்ன பிறகு தனியாருடன் இணைந்து நடத்துற நிறுவனங்கள் என்ன அர்த்தம்? இந்த பத்தியே பாத்தீங்கன்னா பொருளாதார பார்வை கொஞ்சம் கூட இல்லாத ஒருத்தரால பண்ணப்பட்ட ஒரு விஷயம். முதல்ல பார்க்கும்போது எல்லாமே தாலிக்கு தங்க திட்டம் சொல்லி சொன்ன போதும், விலையில்லா அரிசி சொன்ன போதும், ஆடு மாடு சொல்லி சொன்ன போதும், எப்படிங்க ஆடு மாடு பாப்பீங்க? ஆடு எங்க போய் வாங்குவீங்க? மாடு எங்க போய் வாங்குவீங்க? ஒரே ஒரு புள்ளி வரத்துக்கு நீங்க வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பதில் சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி வச்சிடறேன். 4 ஆண்டுகள் முன்னால் தமிழகத்தில் இலவச ஆடு மாடுகள் கொடுப்பதற்கு முன்னால் தமிழகத்தில் இருந்த கால்நடைகளுடைய எண்ணிக்கை 4.25 ஆண்டுக்கு பிறகு இன்னைக்கு கூடிய கால்நடைகளுடைய எண்ணிக்கை ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்லுங்க. பெரிய அளவு கூடிய இன்னொரு சந்தர்ப்பத்தில் 45 லட்சம் எழுதி கொடுத்திருக்கோங்க. செம்மறியாடுக்கு மட்டும் 45 லட்சம். பசு அந்த இது வந்து 60,000 கொடுக்கப்பட்டிருக்கு. பால் உற்பத்தி வந்து 60,000 கொடுக்கப்பட்டிருக்கு. 60,000 முன்னாடி குறைஞ்சிருந்ததா? முன்னாடி 60,000 கூடி இருக்குதா? இப்ப கூடி இருக்கு. 60,000 மேல கூடி இருக்கு. எங்க வாங்கப்பட்டது? கொடுத்தது மட்டும் எங்க வாங்கப்பட்டது? வெளிமாநிலங்கள்ல எதுவுமே உள்ள வாங்கல. அதனால வந்து தீர்க்கத்தறி சொல்றது வெளிமாநில வாங்கி கொடுத்திருக்கோம். நான் கேட்கறதும் நிச்சயமா பண்ண நான் நினைக்கிறேன். அவர் சொல்ல வந்து இல்லங்க தனியார் கடைகள் ஜவுளி கடைகள் அவர் சொல்றதை நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க. உரிமை வழப்படும் அந்த கடைக்கு சார் பஹ்ரைன்ல கடை திறக்கிறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்க போறல. பஹ்ரைன்ல அவங்க கடை இருந்துச்சுன்னா இருக்கும்போது அங்க வந்து கைத்தறி துணியை தமிழ்நாடு விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய கைத்தறி துணியை அவர்கள் விற்பதற்கான உரிமம் நீங்க தவற வழக்கு விஜயகாந்த்னாலே உங்களுக்கு ஒரு சந்தேக அவருடைய இன்டென்ஷன் வந்து அவங்களுடைய நோக்கம் சிறப்பாக இருக்கிறது, மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கு. இறுதியான கேள்வி இடைவெளிக்கு முன்னாடி ஒரு கேட்ட எழுப்பின கேள்விதான். சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொல்ல மாட்டார். உங்களுக்கு வந்து தேர்தல் அவர் தேர்தல் அறிக்கை வந்து தேமுதிக தனியாக வெளியிட்டு ஒரு தர்ம சங்கடமான திமுக அப்படி யார். அதுக்கு முன்னாடி
கதாநாயகன் கதாநாயகின்னு அண்ணன் பேசுறாங்க. கதாநாயகி அடுத்தது சொன்னீங்க. நான் சொல்ல அண்ணன் சொன்னாரு கதாநாயகன். நீங்க கதாநாயகி அப்படின்னீங்க. எந்த கதாநாயகியை சொன்னாருன்னு எனக்கு தெரியல. இல்ல உங்க தேர்தல் அறிக்கையை உருவகப்படுத்துறது கதாநாயகி சொன்னாரு. இல்ல நான் தான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னது போல நீங்களும் தேமுதிக உங்களுடைய கூட்டணிக்கு வரப்போன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. சோ இவர்கள் சொல்லக்கூடிய இவர்களுக்கு வந்து டிபெண்ட் பண்ணக்கூடிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜவுளி கடை, இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. ஒரே ஒரு விஷயம் மிக தெளிவான பதில் சொல்றேன். இது தேமுதிகவினுடைய தேர்தல் அறிக்கை. அவர்கள் உங்களுடைய கூட்டணிக்கு நீங்கள் வர விரும்புகிற, நீங்கள் அழைத்திருக்கிற ஒரு நிமிஷம் அதைத்தான் இதுக்கும் இந்த கூட்டணி இந்த தேர்தல் அறிக்கைக்கும் நீங்க இந்த கொள்கையும் முதல்ல ஐடியாலஜி பேசுனீங்கல்ல. ஆல் பார்ட்டிஸ் தே ஹேவ் தேர் ஓன் ஐடென்டிட்டி ஐடியாலஜி. எல்லாம் ஒரே ஐடியாலஜில இருக்கணும்னா எந்த கட்சியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் ஒன்னா மிர்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். இது அவர்களுடைய வெளியிட்டுருச்சு. நாளைக்கு திமுகவோட கூட்டணி அமைச்சிருச்சு. ஏன் தேர்தல் அறிக்கை மறந்து சொல்ல போறாங்களா? ஒரே ஒரு விஷயம் இல்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயம் அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்கு நிறைவேற்றுவதற்கு திமுக வலியுறுத்தி சொல்லுவாரு. ஒரு விஷயம் அதைத்தான் நான் தெளிவா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடும். இது அவர் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். கூட்டணிகள் இணைகிற போது எது சாத்தியப்படும் எது சாத்தியப்படாது என்பது தேர்தலுக்கும் கூட்டணிகளுக்கு பிறகுதான் முடிவு செய்யப்படும். தமிழக மக்களை இறைவன் காப்பாற்றுவானாக. முதல்ல இப்ப அதிமுக சர்வாதிகார ஆட்சியிலிருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக போராடி. உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி. ஏற்கனவே சொன்னது போல தேமுதிக எம்எல்ஏக்களை வந்து அதிமுக வாங்கினாங்க. இப்படி நடந்துச்சு, ஒரே நாளா இரு நாளா இதே போன்ற விஷயங்கள்ல நான் ஏற்கனவே பெயர் கூட்டது போல ராஜேந்திரல இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து கோயில்பட்டி ராஜேந்திரல இருந்து எஸ்வி சேகர்ல இருந்து அவ்வளவு பேர் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அவருடைய ஆட்சி காலத்திலே பதவி காலத்திலே நீங்க வந்து உங்களுடைய கட்சியில் சேர்த்துட்டீங்க. திரு எஸ்வி சேகர் அவர்களை அதிமுக கரபோட்ட ஒரு வேட்டையை கூட்டிட்டு உங்களுடைய திமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கழிச்சீங்க. இது போன்ற விஷயங்கள் நீங்களும் மேற்கொள்ள. அப்ப யாராவது இங்க கேள்வி இருப்பீங்களா, நீ ஏன் செயற்குழுக்கு வர்ற, பதவி ராஜினாமா பண்ணிட்டு வா, உனக்கு என்ன இங்க வேலை? சிறப்பு அழைப்பாளர் எஸ்வி சேகர் அப்படின்னு போட்டீங்க. ரொம்ப தெளிவா பதில் சொல்றேன். நீங்க சொல்ற அந்த ஒவ்வொரு நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருமே ஒரே சட்டமன்றத்தை தாண்டி வந்தவர்கள். எல்லாரும் ஒவ்வொரு சட்டமன்றத்தில் அவருடைய அதிருப்தியின் காரணமாக நான் முடிச்சிடுறேன். ஒரு அதிருப்தியின் காரணமாக அவர்கள் இயக்க தலைமையின் மீது கொண்ட அதிருப்தியின் காரணமாக திராவிட ஒரு நிமிஷம் அதைத்தான் சொல்ல வரேன். அதிருப்தியின் காரணமாக ஒருவர் வருவதற்கும் அவரை அந்த நிமிடமே ராஜினாமா செய்துவிடவோ அல்லது எங்கள் இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளுகிற துணிவு எங்களிடத்திலே இருந்தது. இந்த கதை எப்படின்னா, இந்த நிலைமை எப்படின்னா 2 வருஷம் வரைக்கும் உட்கார வச்சு நீ பொதுக்கூட்டத்தில் எனக்கு சவால் விட்டல்ல, நாளைக்கு நீ இல்ல பாருன்ற ஒரு ஜனநாயகத்தினுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியினுடைய பொதுக்குழு அதிமுக கரவேட்டி கட்டி உட்கார்ந்தாரு. உங்களுடைய பொதுக்குழு இணைந்தாரா? ஒரு விஷயம் ஒரு விஷயம் அதிமுக இல்ல ஒரு நிமிஷம் அவர் வந்தார், விருப்பத்தை தெரிவித்தார், நாங்கள் அழைப்பு கொடுத்தோம், வந்தார். இது ஒண்ணு. அப்படி நான் இன்னமும் சொல்றேன், எங்களுக்கு இருக்கிற தைரியம் இவங்க யாரும் போகல. 11 பேரும் அப்ப வெளிப்படையா அவங்க சொல்லி இருக்கலாம், நாங்க எஸ்பி சேகர் அரசின் மூலம் அந்த கட்சியில இருக்கிறவர் அவர் போனாரா போகலையானே தெரியாம நான் விவாதத்தை முன்னாடி விரும்பல. எஸ்பி சேகர் போனாரா போகலையாங்கிறத எங்களுடைய ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் தெரிந்து கொண்டது போல தைரியத்தோடு நாங்கள் வெளியிட்டோம். அந்த தைரியம் அதிமுகவுக்கும் இல்லை, இவர்களுக்கும் இல்லை. திரு பாண்டியராஜ் உள்ளிட்ட சகோதரர்கள் வந்து பேட்டி கொடுத்தாங்க. வெளியே நீங்க பேட்டி கொடுக்கிறது வேற, உள்ள இருந்து வீடியோ வர்றது வேற. வாசல்ல நின்று கூட வந்திருக்கலாம். திரு ரவீந்திரன் சாமி இறுதியான கேள்வி. அவர் தொண்டரிடம் எழுப்பிய கேள்வி, திரு விஜயகாந்த் தொண்டரிடம் எழுப்பிய கேள்வி, கிங்காக வேண்டுமா கிங் மேக்கர் ஆக வேண்டுமா? 2014 தனித்து போட்டு சொன்னாங்க, 2011 தனித்து போட்டு சொன்னாங்க, இறுதியாக கூட்டணி தான் போட்டிட்டார். இந்த முறையும் கிங்கா கிங் மேக்கர் சொன்ன போது கிங் தான் தொண்டர் சொல்லியிருக்காரு. இந்த முறை அவர் என்ன செய்வார், என்ன செய்வது அவருக்கு சரி நல்லது? இந்த முறை அவர் 2011 எடுத்த முடிவை தான் எடுப்பாரு. அந்த முடிவு எடுக்கிறதா அவருக்கும் நல்லதா அமையும். ஏற்கனவே அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. மார்டினி 89 ராமதாஸ் ஃபெயிலியர் ஆனாரு, 96 வைகோ ஃபெயிலியர் ஆனாரு, 2006 இவரு ஃபெயிலியர் ஆயிட்டாரு. என்ன தோல்விக்கு பிறகு இவரு மார்டினி சொல்லல. ஏற்கனவே அவரு 41 சீட்டு அதிமுக கிட்ட வாங்கினவர் தான், வெரி மைனர் பார்ட்னரா வாங்கினவர் தான். அதே பாதையில பயணம் செய்யறதா அவருக்கு சரியா இருக்கும். அதுல வெற்றி கிடைச்சுன்னா அவருக்கு மிகப்பெரிய புகழ் கிடைக்கும். தோல்வி கிடைச்சா இருக்கவே இருக்கு, என் வீட்டு நாய் மீது சத்தியமா என்ன கருணாநிதி எம்ஜிஆர் கூட கூட்டணி கிடையாதுன்னு புது பாதையில போகலாம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், பெரிய கட்சியான தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய திமுக கூட்டணி போறதுதான் அவருக்கு நன்மை பயக்கும்.
இல்ல இது வந்து உங்களுடைய சஜஷனா பார்க்க முடியும். ஆனா ஒரு மாற்று என்று சொல்லிட்டு இருக்கிற நாளை முதல்வன் வேற சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவங்க சாத்தியமாக்க போறாங்க தெரியல. நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்ம வந்து அரசியல் இருக்கக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக, ஈர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. திமுக வரவேற்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களோடு இருப்பார்கள், மக்கள் நல கூட்டணி இயக்கம் இருகரம் கூப்பி வரவேற்கிறது. அவர் எந்த நிலையில் சேர போறார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. ஏற்கனவே இருந்த வாக்கு வங்கிகள் அவரிடம் அப்படியே தக்க வைக்கப்பட்டிருக்கா என்ற கேள்வி அதிமுக எழுப்புகிறது. அதிமுக இந்த தேர்தலை லாபமாக கையாண்டு கொண்டிருக்கிறது. தேமுதிகவை திமுகவுக்கு எதிராக திசை கொடுக்க கடுமையான முயற்சி ராஜேந்திரன் செய்து கொண்டிருக்கிறது. எதிரே இருக்கக்கூடிய ஒரு பிளவுபட்டு கிடந்தால் தான் நம்முடைய வெற்றி உத்தரவாதப்படும் என்ற ராஜேந்திரம் அதிமுக காணப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் எவ்வாறு செயல்பட போகின்றன? தேமுதிக திமுக சேரப்போகிறதா, மற்றும் தன்னுடைய தலைமையில் வேறு ஒரு அணி காணப்போகிறதா, அல்லது மக்கள் நல கூட்டணி இணைப்போகிறதா? பொறுத்து பாவம் ஒரு 10-15 நாட்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் நிலையில ஒரு தெளிவு ஏற்படும் என்று எதிர்பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 5 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.